சென்ற முறை நான் கடலூர் மாவட்டத்துக்கு புத்தக திருவிழாவுக்கு வந்தேன். ஆனால் போன வருஷம் வந்ததை விட இந்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக அமைத்திருப்பது இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைமையில் அரசுடன் சேர்ந்து பப்பாசியும் சேர்ந்து மிகப்பெரிய அளவிலே புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பெரிய விஷயம். நாமெல்லாம் ஒரு காலத்தில் புத்தகத்தை தேடிட்டு போக இருந்தது. இப்போ நம்முடைய அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோல புத்தக திருவிழாவை நடத்தி மக்களிடம் கொண்டு போய் புத்தகங்களை சேர்க்கிற ஒரு மாபெரும் பணியை செய்து வருகிறது. இப்போல்லாம் இந்த ஆர்கனைசரு ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு மாதம் முன்னாடி பேசிட்டு இறங்குறேன். ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து, சார் நல்லா பேசுனீங்கன்னாரு. எப்பவுமே சொல்லுவாங்க, சில பேர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நன்றி சார்னு. அவர் வரும்போதே நான் பார்த்தேன். அதுவும் ஒரு எக்ஸிபிஷன் தான். வரும்போது இவ்வளோ பெரிய பாப்கார்ன் பேக்கெட்டோடு வந்தார். 2வது வரிசையில் ஓரம் உட்காந்தார். நான் கவனித்தேன். நான் பேசி ஒரு அரை ஹவர் கழிச்சு தான் வந்தார். வந்து அவர் கவனிச்சாரான்னு தெரியல, அந்த பாப்கார்ன் பேக்கெட்டை கடன்னு சாப்பிட்டு இருந்தார். நமக்கு பேசிய நேரத்தில் பசி எடுத்தது. அவரை பார்த்துனே தான் பேசினேன். முடிஞ்சவுடனே அவர் வந்து, சார் ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார்ண்ணே. ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் அப்படின்னாரு. என்னங்க என்ன? அது ஏன் எப்பவுமே லேடிஸை தாக்கியே பேசுகிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை சார், தலைப்பு அந்த மாதிரி தான். இப்போ குடும்ப வெற்றிக்கு காரணம் கணவனா மனைவியா அப்படின்னு ஒரு தலைப்புனா நான் கணவனேன்னு தான் பேசணும். இப்போ நான் அந்த மாதிரி பேசும்போது நம்ம சாந்தமணி அக்கா எதிர் சைடில் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க ஆம்பளைங்கள. அவருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. என்ன பிடிச்சிக்கிட்டாரு, நீங்கள் ஏன் லேடிஸை கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், தலைப்பு அந்த மாதிரி தானே, கணவனா மனைவியானா நம்ம கணவனுக்காகத்தானே சார் பேசணும், உங்களுக்கும் சேர்த்து தான் சார் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு தலைப்பு மனைவியான்னு கூப்பிட்டா பேசுவீங்களா அப்படின்னாரு. நான் அதெல்லாம் பேசுவேன் சார்னு. அது எப்படி என்ன சார், ஆர்கனைசர் சொல்கிறாருன்னா நான் பேசுவேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னாரு. இல்லை சார், ஆர்கனைசர் தானே சார் எனக்கு பேமெண்ட் தராருன்னு. அவர் ஒரு கேள்வி கேட்டாருங்க. அப்போ துட்டு கொடுத்தா நீ என்ன ஒன்றாலும் பேசுவேன் அப்படின்னாரு. உனக்குன்னு ஒரு கொள்கையே இல்லையான்னு. எனக்கு எதுக்கு கொள்கை இல்லை? இந்த மாதிரி இருக்காங்க சில பேர். கேட்கணுமேனு எதாவது கேட்பாங்க. சார் பட்டிமன்றம் பேசுகிறீங்களே, உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரான்னு. அவர் என்ன நினச்சினுக்கிறாரு, இந்த டாக்டர் பையன் டாக்டரு, இன்ஜினியர் பையன் இன்ஜினியரு, அதே மாதிரி பட்டிமன்றம் பேசுகிறவரோட பையன் வேணும் இன்ஜினியர் இருக்கார். நான் சொன்னேன், நாங்கள் என்ன சித்த வைத்தியமாக பார்க்குறோம்? பாட்டனார் முப்பாட்டனார் எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் தான் ஏதோ பேசுகிறேங்கன்னு. அந்த மாதிரி ஆடியன்ஸும் பயம். சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு, அவர் பேசி நின்றுருக்காரு, முடிச்சிட்டாரு. ஆர்கனைசர் வந்து அவருக்கு நன்றி சொல்லி ஒரு கவரம் கொடுத்துட்டாரு. இவர் இறங்க போகிறாரு. அந்த நேரத்தில் பார்க்குறாரு, அங்கே ஒரு 7-8 பேர் டவல் வச்சுக்கிட்டு வந்து கேட்குற ரசிகர்கள்கிட்ட நிதி திரட்டுறான். நம்ம பேச்சாளர் சும்மா இருக்கணும், இறங்கிடலாம்ல. அந்த ஆர்கனைசரை கூப்பிட்டு, என்ன காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த ஆர்கனைசர் சொன்னாராம், இல்லை சார், ஒரு நல்ல விஷயத்துக்காக காசு வாங்குகிறோம், நீங்கள் கிளம்புங்க சார். நான் இல்லை இல்லை இல்லை, என்ன நீங்கள் நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க, நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நானும் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் தரேன், என்ன நல்ல விஷயம் அப்படின்னா. இல்லை சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிடலான்னு இருக்கும், அதுக்காக தான் கலெக்ஷன்னு. நான் தான் இதுக்கு தேவையா? அதனால் என்ன எப்போ நடக்கும்னு தெரியாது. இன்றைக்கி எல்லாரும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ஆனால் எத்தனை பேர் உண்மையிலேயே புத்தகம் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்னார், சார் புக் ஃபேர் போனேன், விலைலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னாரு. நான் சொன்னேன் உடனே, இல்லைடா பேப்பர் விலைலாம் ஜாஸ்தி ஆகிடுச்சுல, அதனால் புக்கு யார் சார் வாங்கினது? பஜ்ஜி போன வருஷம் விலை வேறு, இந்த வருஷம் அவன் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கான்.
புத்தகம் வாங்குவது என்பது செலவு அல்ல, அது வரவு. தயவு செஞ்சு ஒரு 100 ரூபாய்க்காவது ஒரு புக்கு வாங்குங்க, படிங்க. படிச்சுட்டு திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து அதை படிக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லையா உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது ஒரு விழான்னு வச்சுப்போமே, பிறந்த நாள் விழா இல்லை திருமண நாள் விழா, ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க. அது ஒரு நல்ல பழக்கம். அந்த புக்கை அவர் ஒன்றும் வச்சுருக்க போகிறதில்ல இல்லை. இது மாதிரி தான் சார். நம்ம வீட்டில் யாராவது நவராத்திரிக்கு ப்ளவுஸ் யாராவது கொடுத்தா நம்ம தைக்கிறோம், வச்சுப்போம். ஏன் நம்ம வீட்டு நவராத்திரிக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு. என் வீட்டில் 70 ப்ளவுஸ் பிட்டு இருக்குது, வருஷம் ரவுண்ட்லேயே இருக்கும். அந்த மாதிரி தான் புத்தகத்தையும் அந்த மாதிரி பழக்குங்க. யாராவது 5 பேர் புத்தகம் படித்தாலும் அந்த எழுத்தாளருக்கு வெற்றி, அவ்வளோதான். ஆக புத்தகத்தை வாங்குகிற ஒரு பழக்கம் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. புத்தகத்தை வாங்குகிற பழக்கம் கண்டிப்பாக வேணும். இந்த இன்றைக்கி ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க, வள்ளுவர் வழியினிலேன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தலைப்பு கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி தலைப்பு. அக்காவுக்கு சிரிப்பும் சிந்தனையும்னு. நகைச்சுவையில் பேசுகிறதுல ஆண்கள் பேசிடலாம், ஆனால் பெண்கள் நகைச்சுவையாக பேசுறதுன்றது ரொம்ப டஃப்பு. ஆனால் கோவை சாந்தாமணி அவர்கள் அதில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நகைச்சுவையாக பேசுறதுல கோவை சாந்தாமணி இன்றைக்கி பேச்சாளர்களிலே முதன்மையாக இருக்கிறார். அவருடன் சேர்ந்து பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அக்கா பேசும்போது பாருங்கள், இதில் வள்ளுவன் வழியிலே நம்ம என்னங்க பேசுறதுன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 50 வயசு தாண்டவங்களுக்கு தெரியும். திருக்குறள் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார், திருக்குறளார்னு பேர். பெரிய தமிழறிஞர், அத்தாரிட்டி ஆஃப் திருக்குறள். அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கார், தம்பி திருக்குறள் பேசினா கூட்டம் வராது, இதே நீ ராமாயணம் சொல்லு மகாபாரதம் சொல்லு கூட்டம் நிறைய வரும். அது ஏன்னா மகாபாரதமும் ராமாயணமும் இன்னொருத்தங்க கதை, சரியா? நம்ம ஜனங்களுக்கு அடுத்தவன் கதையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை எப்பவுமே. திருக்குறளுக்கு வரமாட்டான். ஏன்? அது கூட பாரு, கிராமத்துலலாம் மகாபாரதம்னா நல்லா கேட்க வருவாங்க. ஏன்னா நிலத்தகராறு, வரப்பு தகராறு, வாய்க்கால் தகராறு, இதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறது. மகாபாரதம் அதான். சிட்டியிலலாம் ராமாயணம் கேட்க வருவான். என்ன? அடுத்தவன் ஒய்ஃபை பார்க்குறது. அதனால் ராமாயணம் சிட்டியில் கேட்பான். திருக்குறள் சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டான். ஏன்னா திருக்குறளில் நீ ஒழுங்காயிரு, நீ பொய் சொல்லாதே, நம்மளை பார்த்து கேட்குறது. அதனால் அவன் வரமாட்டான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை. உண்மையிலேயே வள்ளுவர் வழியிலேன்னு கேட்கறதுக்கு கூட இவ்வளோ பேர் வந்திருக்குது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம் சார். படைப்பாளி எந்த படைப்பாளியாக இருந்தாலும் சரி, தான் காணுகிற எதை பார்க்குறானோ அதை வச்சு தான் கற்பனையை சேர்த்து பண்ண முடியும். இப்போ கம்பன் ராமாயணத்தை எழுதும்போது கதை அயோத்தி இல்லை, கம்பன் அவ்வளோ தூரம் போனதில்லை. ஆனால் அவன் எழுதும்போது என்னென்னா சரையு நதின்னு எழுதுகிறான். சரையு நதி பார்த்துதான் இல்லை இவன். ஆனால் கம்பன் காவிரியை பார்த்துருக்கிறான். ஆக காவிரியை பார்த்து அதிலிருந்து எடுத்து தான் தாய்மொழி அன்னது சரையு நதி அப்படிலாம் சரையு நதியை பாராட்டுவான். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, எதையாவது பார்த்தால்தான் எழுத முடியும். வள்ளுவரை அவர் மதுரையா மயிலாப்பூரா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. ஆனால் அவர் மயிலாப்பூர் தான் பிறந்தாருன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்தது எது தெரியுமா? அவருடைய எழுத்து. பீலிப்பை சாகாடும் அச்சுறும் அற்பண்டம் சால மிகுத்து பெறின். ஒன்றும் இல்லைங்க, மயில் தோகை எடை இல்லாதது. ஆனால் அதையே அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினா முறிஞ்சிடும். இது எப்படி அவருக்கு தெரியும்? பார்த்துருக்கார். அப்போல்லாம் சென்னைன்றதுங்க வெறும் 4 ஊர் தான். திருவொற்றியூர், திருவல்லிக்கேணி, திருமயிலை, திருவான்மியூர், 4 ஊர் தான். மீதியெல்லாம் காடு. அதில் மயிலையில் வாணிபம் கடல் வழியாக நடந்திருக்கு. ஆக வள்ளுவர் எழுதியதெல்லாம் அவர் காலத்தில் பார்த்தது. உண்மையிலேயே அதான் புலால் உண்ணாமை. அப்போ அவர் காலத்தில் சாப்பிட்ருக்கோம். கல்லுண்ணாமை, டாஸ்மாக் அப்போ வந்திருக்கு இல்லை?
எல்லாமே இருந்திருக்குங்க. பிறன்மனை நோக்கா பேராண்மை நம்மளால் அப்பவும் இருந்திருக்கான். ஆக எதை பார்க்குறாரோ அதுதான் எழுத முடியும். சார் வரி கொடுங்கோமையில் சொல்கிறாரு, வரி வசூல் பண்ணுறது எப்படின்னா ஒழுங்காக பண்ணணும். இந்த வழிபறி கொள்ளைக்காரன் தடியோடு நின்று அடித்து வாங்குவானே அந்த மாதிரி அப்போ வழிபறி கொள்ளை இருந்திருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை, அது சொல்லலை. ஊதியம் பற்றி சொல்கிறாரு, வேலை செஞ்சால் ஊதியம் ஊதியம் இல்லை உயிருக்கு, அதனால் ஊதியத்தை சொல்கிறாரு, லஞ்சம் பற்றி பேசலை. அப்போ ஒரு வேலை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சேக்கிழார் காலத்தில் லஞ்சம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, திருநாவுக்கரசரை பிடிச்சிட்டு வரும்போது பல்லவ மன்னன் சொல்கிறான் அவனோட படை வீரர்கள்கிட்ட, போய் மரியாதையாக திருநாவுக்கரசரை ஒழுங்காக கூட்டின்னு வந்துருங்க, அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்டயே காசு வாங்கின்னு விட்டுற போகிறீங்கன்னு. அப்போவே இருந்திருக்கு. ஆக இந்த புலவர்கள் எல்லாம் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ அதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அவ்வளோதான். ஒன்றே ஒன்றுங்க, வள்ளுவர் வழியினிலே நாம் நடக்க முடியுமா? நீங்கள் என்ன கிண்டலாக பார்க்குறீங்க, உன்னால் முடியுமான்னு? முடியாது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, நீ என்ன பண்ணுற, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ, அதில் தெளிவார், அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றி. நம்மளால் முடியுமானா, நான் ஒரு வருஷம் ஜனவரி மாதம் நினச்சேங்க, என்ன நம்மளால் மீதிலாம் முடியாது. அது வள்ளுவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம பாருங்களேன், பொய் சொல்கிறதே தப்பு இல்லைன்ற அளவில் இருக்கும் இல்லை? என்ன பொய் சொல்கிற, நான் பொய் தானே சொன்னேன், கொலையாக பண்ணிட்டோம் அப்படின்றான். அப்போ பொய் சொல்கிறது தப்பு இல்லைன்ற லெவலில் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஆஃபீஸில், வீட்டில், எல்லா இடத்துலையுமே பொய் சகஜமாகிடுச்சு. நானே இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த சபதம் எடுப்போம்ல, நாளையிலேருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், 2 நாள் இருப்பான், நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், 1 நாள் இருப்பான். அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்யலாம், ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி என்ன ஆனாலும் சரி பொய் சொல்லக்கூடாது. அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு 1ஆம் தேதி ஜனவரி 1ங்க பூஜை ரூமில் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு பொய் சொல்லக்கூடாது. எவ்ரி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு வெளில வந்தேன். என் ஒய்ஃபு டிஃபன் சாப்பிடுங்கன்னான். உட்கார்ந்தேன். என்ன டிஃபனுன்னு? பூரி சென்னான்னா வச்சா. அந்த சென்னா படு கேவலமாக இருந்தது. இதில் வேற கேட்டா சென்னா எப்படி இருக்குன்னு. சார் இப்போ தான் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன், என்னென்ன பொய் சொல்ல மாட்டேன்னு. கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சொன்னால் ஜனவரி 1 போச்சு, சூப்பர் அப்படின்னேன், முடிஞ்சு போச்சு, சபதம் அவ்வளோதான். முடியாது. ஆனால் அதை நோக்கி போகிற முயற்சி தான் வாழ்க்கையுடைய வெற்றி. சார் வாழ்க்கை வெற்றினா நிறைய பேர் தப்பாக நினைக்கிறான். பணம் சேர்க்கறது, காரை சேர்க்கறது. உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறீங்கன்னா எப்படி தெரியுமா? மற்றவங்கள மாதிரி நம்ம நடக்க வேணாம் சார். நம்ம வழி என்ன வழியோ அதில் அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்க நம்ம வழி நம்ம பாதையில் நடந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க நம்ம பாதையில் நடக்கணும். நடக்க முடியுமா? முடியாது. எங்கள் அம்மா எங்கள் தாத்தாவை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ யார் மாதிரியும் வேணாடா, தாத்தா மாதிரி வா, நீ ஜெயிச்சிடுவ வாழ்க்கையிலன்னு. சத்தியமாக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருந்துருக்காரு இல்லைங்க. அப்போ டெலிவரி கரெக்டாக இருந்துக்குது. ரொம்ப நல்லவர். யார் எது சொன்னாலும் நம்பிடுவாராம். நான் அவர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் கூட உட்காந்து செஸ் ஆடியிருக்கேன். இந்த உலகத்திலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்கள் தாத்தா கூட ஆடினீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்சில் கலந்துக்கின மாதிரி இருக்கும். வெய் நீ அதை வச்சுன்னா நான் இதை வைப்பேன். அதாவது அவர் என்னென்ன மூவ் பண்ண போகிறாருன்னு நம்மக்கிட்ட சொல்லுவார். அப்புறம் நீ என்ன பண்ணுவேன், நான் இங்கே வச்சேன்னா அது வேறு கேட்பார். அது செஸ்ஸா ஃபுட்பாலா ஒன்றும் தெரியாது. சார் எங்கள் தாத்தா சின்ன வயசில்
ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், எங்கள் தாத்தாவை இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு குடிமிட்டுக்கிறான் வடக்க. இவரும் போயிருக்காருங்க. அவன் போனவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சேடு கடையில் இவரை வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் அவர் அங்கே ஒரு 3 மாதம் வேலை செஞ்சு ரிட்டர்ன் வந்திருக்கார். வந்து ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட அவருக்கு தெரியலிங்க. அவர் பாட்டிமா கிட்ட சொன்னாராம், எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு. அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கேனாராம். இவரை மாதிரி நம்ம வர முடியுமாங்க? முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆக வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வள்ளுவனை பார்க்கணும். எந்த ஒரு பெரிய மனிதனும் மகானும் தலைவனும் எவனாக இருந்தாலும் சரிங்க சார், ஒரே ஒரு கொள்கையில் அவங்க நின்றுட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. சார், என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்திட சன்மார்க்கம் வந்தேன் வள்ளலார். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் மகாகவி பாரதி. என் வாழ்க்கை தான் நான் மக்களுக்கு சொல்லுகிற செய்தி மகாத்மா காந்தி. எல்லாமே ஒரு அவங்க எதை மெயினாக நினச்சாங்களோ அதை சொன்னாங்க. சரி, வள்ளுவர் சொன்ன வழியில் நம்ம போகக்கூடிய நிலை இருக்குது, ஒன்றும் இல்லைங்க. அன்புடைமைன்னு 10 அதிகாரம், ஒரு அதிகாரத்தில் 10 குறள் அன்புடைமைன்னு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அதெல்லாம் படிக்கிறோம். அன்பாக இருக்கிறோமா, அதுதான் கேள்வி. நான் சொல்கிறேன், அன்பாக நடிக்கிறோம். அன்பாக இருக்கிறோமா, அன்பாக நடிக்கிறோம், ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் ஃபோட்டோவில் நிற்கிறோம் சிரிச்சா மாதிரியே, அது உண்மையிலேயே சிரிப்பா? நடிப்பு. குரூப் ஃபோட்டோவில் ஒய்ஃப் பக்கத்தில் நின்று சிரிக்கிறோம் சார். நமக்கு எவனுக்கும் அவார்டு தரோம், நமக்கு தான் உண்மையிலே தரணும். சிரிச்சா மாதிரியே இருப்போம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில், நடிப்பு. நம்ம மேனேஜர் வராரு, சிரிச்சா மாதிரியே எழுந்து குட் மார்னிங் சொல்கிறோம், உண்மையிலே வா? நடிப்பு. ஏன்? அவன் தான் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறவன், அதனால் ஒரு சலாமு. எல்லாமே நடிப்பாயிடுச்சு. ஆக அன்பாக நடிக்க ஆரம்பித்து விட்டோம். நம்ம உள்ளே நுழையிறோங்க. மாமனார் டக்குன்னு எழுந்துக்கிறார். எனக்கு அவருக்கும் வயசு 20-25க்கு மேலே என்னோட மாமனார் டக்குன்னு எழுந்துக்கிறாரு. எனக்கு அவர் மரியாதை கொடுக்குறாரா? நடிக்கிறார். நம்மளை மாமா உட்காருங்க மாமா, நம்ம மரியாதை கொடுக்குறோமா? நடிக்கிறோம். எல்லாமே நடிப்பாயிடுச்சு சார். அன்பு நடிப்பானதுனால தான் ரொம்ப பிரச்சனை. நீங்கள் அன்பாக இருக்க ஆரம்பிங்கள், உங்களுக்கு மனிதநேயம் தானாக வரும். மனிதநேயத்தினுடைய அடிப்படை அன்பு. வள்ளுவன் சொல்கிறான், அன்பாக இரு போதும் இந்த உலகத்துலன்னு. ஆனால் அன்பாக இருக்கிறோமா? இல்லை. கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக ஒரு கவிதை எழுதினான், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். ஆக ஒருத்தர் அன்பாக இருக்காங்களா இல்லையான்றதை கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிருமா? பாரதி கண்ணனின் சேவகன்னு அடிக்கிறாருங்க. கண்ணனை பற்றி சொல்ல வரும்போது சொல்கிறாரு, கட்டுறுதி கொண்ட உடல் கண்ணிலே நல்ல குணம். ஆக கண்ணில் தெரிஞ்சிடும் அன்பு. அன்பாக இருக்க முடியுமா? முடியாது. சரி, அன்பாக இருக்க முடியும். நான் எங்கள் சென்னையில் மௌலிவாக்கம்னு ஒரு இடம், 2 11 மாடி கட்டடம் கட்டினாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃப்ளாட்டும் சோல்டு. என்ன ஆயிடுச்சு, ஒரு 11 மாடி கட்டடம் விழுந்துருச்சுங்க, கீழே உடஞ்சி விழுந்துருச்சு. இன்னொன்று நிற்கிது. அதை லட்சக்கணக்கில் போட்டு இஎம்ஐ கட்டினவெல்லாம் அனாதே ஆகிட்டான் ரோட்டில். ஒவ்வொருத்தரும் அழுகுறான். இதில் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட்டு, அந்த இன்னொரு 11 மாடி இருக்குல்ல, அதையும் இடிச்சிடுங்க, ஏன்னா அதுவும் குவாலிட்டியாக இருக்குது, அதையும் இடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சார், அதை இடிக்க போகிறாங்க. புது டெக்னிக்கு உள்ள சின்ன பாம்பு வச்சு இடிச்சிடுவோம். நான் ஆக்சுவலாக அதை பார்க்க போனேன். ஒரு ஆள் அது 3 மணிக்கு இடிக்கிறேன், நாங்கள் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றதுனால 4 ஆகிடுச்சு. சார், ஒரு ஆள் அங்கே இருக்க போலீஸ்கிட்ட கேட்குறாரு, என்னங்க 3 மணிக்கு இடிக்கிறேன், நீங்கள் இன்னும் இடிக்கவே இல்லை, டைம் ஆகுது, இதை பார்க்கறதுக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு வந்தேன்னா. அதாவது இடிப்படுறது இன்னொருத்தன் வீடு, அதை வாங்கினவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியாது. ஆனால் மனிதாபிமானமே இல்லாமல் அதை எப்போ இடிப்பீங்கன்னு கேட்டால் பாருங்க, அதுதான் மனிதநேயம் போயிடுச்சு.
அன்பாக இல்லை. நீங்கள் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க ஆரம்பியுங்கள், மற்றவர்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். அதுதான் முக்கியம். சார் பாராட்ட கற்றுக்கணும் சார். நம்மக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது இல்லை. மற்றவங்கள பாராட்டணும். ஒன்றும் இல்லை, நியூயார்க்கில் ஒரு பொண்ணு, ஒரு 25 வயசு பொண்ணு சைக்கியாட்ரிக் டாக்டர்கிட்ட வந்தது. டாக்டர், ஐ வாண்ட் டு சூசைட் பண்ணிக்கலாமான்னு டார்ச்சராக இருக்குந்துச்சு. டாக்டர் கேட்டார், ஏமா சூசைடுனாரு. இல்லை, என் பாஸ் வந்து என்னை இரிட்டேட் பண்ணுறான், எப்போ பாரு சிடு சிடுன்னு திட்டுறான், எனக்கு அந்த கம்பெனியை விட்டும் வெளில போக முடியாது, நல்ல சம்பளம், அதனால் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் பாஸ் திட்டுறாரு, நான் சூசைட் பண்ணிக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னா. டாக்டர் உட்கார வச்சு அவங்களுக்கு கவுன்சில் தர்றாரு. தந்துட்டு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பாஸ் உங்களை திட்டுறாரு, அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் பாஸ்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், எதுலையாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை பாராட்ட கற்றுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவீங்க. நீங்கள் அடுத்த ரிவ்யூ அடுத்த மாதம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. சார் 1.5 மாதம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வரல. டாக்டர் பயந்துட்டார். ஏன்னா கவுன்சிலிங் போயிட்டு ரிவ்யூவுக்கு வரல, ஒருவேளை சூசைட் பண்ணிக்கிச்சோன்னு பயம். கரெக்டாக 2 மாதம் கழிச்சு அந்த பொண்ணே வந்தது, சிரிச்சா மாதிரியே வருது. டாக்டர் கேட்டார், ஆர் யூ ஓகே நவுன்னு. ஓகே டாக்டர் அப்படின்ச்சு. உங்கள் பாஸு, சூப்பர் டாக்டர், என்னமாச்சு என்னது, ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்துது. என்னதுன்னு, ஐ எம் கெட்டிங் மேரேஜ் இருந்துச்சு. வெரி குட்னாரு. யாரை தெரியும்ல, என்ன, என் பாஸு தான் அப்படின்ச்சு. ஏம்மா அவர் உன்னை திட்ட, ஆமாம் அந்த ஆள் திட்டுறதுனாலே சூசைடு என்ன, ஆமாம். அப்புறம் டாக்டர் நீங்கள் சொன்னீங்கல்ல அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு, அதுக்கப்புறம் தான் நான் அதை கவனித்தேன். என்ன கவனித்தேன்னா, டாக்டர் எங்கள் எம்டி மாதிரி க்ளீனாக ட்ரெஸ் பண்ணுறான், க்ரூமிங், டெய்லி ஷேவ் பண்ணி க்ளீனாக ஆஃபீஸ்லேயே நீட்டாக வர்றது அவர் தான். 2வது, நல்ல லாங்குவேஜ். ஒரு டிக்டேஷன் கொடுத்தாருன்னா ஒரு டிக்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு வாட்டி கூட தவற மாட்டார், அப்படியே கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி லெட்டர் அடித்து மாதிரி கொடுத்தா எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ அதை மட்டும் திருத்துவார். அவர் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய நல்லது இருந்தது. அவரை நான் பாராட்ட ஆரம்பித்தேன். அதனோட எஃபெக்ட் தான் இன்விடேஷன் இருந்தாங்க இருந்துச்சு. உண்மை சார், நான் அனுபவிச்சிருக்கேன் சார். மற்றவர்களை பாராட்டுற மாதிரியாவது நடிங்க சார், அவனுக்காவது மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இல்லை, எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஜிஎம் வந்தாங்க, லேடி. இந்த ஆஃபீஸ்லேயும் கம்பெனிலையும் வேலை செய்கிறவங்க, அதுவும் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டு எப்போவுமே. என்னன்னா, நம்ம மேலதிகாரியில் அவங்க 2 விதமாக இருப்பான். ஒரு மேலதிகாரி வந்தார் வச்சுக்க, இங்கே பார், நீ ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் வா, லேட்டாக வா, அதை பற்றி கவலை இல்லை, வந்தினா வேலையை முடிச்சிடு, அவன் சொல்லிட்டு போவான். 6 மாதம் கழித்து அந்த ஆஃபீஸர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவான். வேற ஒரு ஆஃபீஸர் வருவான், அவன் இங்கே வா, முதல்ல ஒழுக்கம் முக்கியம், டைமுக்கு ஆஃபீஸுக்கு வா, நீ வேலை செய்யாத, பட் ஆஃபீஸுக்கு டைமுக்கு வரணும். இப்போ நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை மாற்றிக்கினே இருக்கணும். எனக்கு ஒரு ஜிஎம் வந்தாங்க, லேடி, அந்தம்மா அப்படி தான், ஆஃபீஸுக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும், இல்லைன்னா வாய்க்கு வந்தது திட்டம். நான் பார்த்தேன். ஒரு நாள் நான் லேட்டாக போனேன், பார்த்தா பசங்க சொல்கிறாங்க, உள்ளே கூப்பிட்றாங்க, வந்தவுடனே உள்ளே வர சொன்னாங்க, எப்படியும் உனக்கு பாட்டுக்குது அப்படின்னாங்க. உள்ளே நேராக போனேன். போனவுடனே அந்தம்மா தான் ஆரம்பிச்சிது, வாட் நான் வாட் எவ்ரிடே கம்மிங்லே ஆயிடுச்சு. டக்குன்னு நான் பண்ணேன், கை கட்டி அப்படியே பார்த்து, மேம் இந்த சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேடம் அப்படின்னு. முடிஞ்சிச்சு, அப்படியே அடங்கிடுச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்ட் கூட காலையில் அதான் சொன்னாருன்னு. அந்த ஆள் வீட்லேயே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான். எங்கள் ஹஸ்பண்டு கூட காலையில் அதான் சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த அம்மா நம்மளை திட்டுறதே கிடையாது எந்த டைமுக்கு போனாலும். சார், மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்வதே பெரிய மனித பண்பு சார். நமக்கு அது வரவே வராது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நல்லது நடந்தால் 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேது நமக்கு. அது இல்லை. வள்ளுவர் சொல்கிற அன்பு காட்டல. சரி, வள்ளுவர் காட்டுற தனி மனித ஒழுக்கம் அதுவும் இல்லை. வள்ளுவன் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றான் சார். அதை விட என்ன பெரிய விஷயம் வேணும் நம்மளுக்கு? அது ஒன்றுமே தெரியலங்க. பெரியார் மேலே, தந்தை பெரியார் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு, கடவுள் இல்லைன்னாரு, அது இல்லைன்னா. ஆனால் பெரியார் ஒழுக்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, பக்தி இல்லைன்னா கூட ஒரு பெரிய இழப்பு இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லைன்னா
எல்லாமே வாழ்க்கையில் பாழாயிடும்ன்றார். அது பெரிய விஷயம். ஒழுக்கம் வேணும் சார். கன்ஃபியூஸியாக சொல்கிறான் சார். ஒரு 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 ஆளுக்கு அணிகலன் என்பதே ஒழுக்கம் மட்டும்தான். நமக்கு அதெல்லாம் தெரியல. ஒன்றும் இல்லை சார். ஒரு வரலாற்று இது, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் குலோத்துங்கன்னு ஒரு மன்னன் தான். அவனுடைய புலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டக்கூத்தர், அரசவை புலவர். அந்த சோழ மன்னன் என்ன பண்ணால், பாண்டிய நாட்டு இளவரசியை திருமணம் பண்ணான். சோழ நாடும் பாண்டிய நாடும் ஒன்றா இருக்கணும்னு. இந்த ஒட்டக்கூத்தர் நிறைய படித்தவர், ஆனால் பண்பு கொஞ்சம் கம்மி, ஒழுக்கம் கொஞ்சம் கம்மி. இந்த பாண்டிய இளவரசி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நலவெண்பா எழுதிய புகழேந்தி புலவரும் அந்த புலவரசியோடு வராரு. எங்கே? அவங்க ஊருக்கு. இந்த புகழேந்தி புலவரை பார்க்க பார்க்க ஒட்டக்கூத்தருக்கு வயிறு எறியுது. அவரோட மன்னர்கிட்ட போய் 1க்கு 2 சொல்லிடுறாரு. மன்னன் அவசரப்பட்டு என்ன பண்ணுறான், புகழேந்தி புலவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே உள்ள வச்சுட்டான். பயந்துட்டாங்க. இளவரசிக்கு வெறுத்து போச்சு வாழ்க்கையை. என் நாட்டிலேருந்து வந்த புலவரை ஜெயிலில் போட்டிங்களேன்னு மன்னன்கிட்ட கோச்சிக்கிட்டு அந்தப்புறம் போய் ரூமில் உள்ள ஒரு தாப்பாலை போட்டுட்டாங்க. மன்னன் போகிறான், திறக்கலை. அப்போ மன்னன் என்ன பண்ணான்னா, ஒட்டக்கூத்தரை கூப்பிட்டு நீ ஏதாவது அந்த அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாப்பாலை திறக்க சொல்லுன்னு. ஒரு விஷயம் தெரியுது, அப்போ நம்ம அரசவை புலவருக்கெல்லாம் என்ன வேலைலாம் கொடுத்துருக்கானுங்கன்னு. ராஜா ஒய்ஃபு கோச்சிங்கன்னா போய் சமாதானப்படுத்தி தாப்பால் தரேன்னு. இந்த ஒட்டக்கூத்தை ஒன்றும் தெரியாமல் போய் அந்த அறைக்கு முன்னால் நின்று பேசுகிறாரு. அந்த அம்மா ஒட்டக்கூத்தர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சு இன்னொரு தாப்பாலையும் போட்டுச்சான். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாப்பால்னு. அதுதான் கடைசியில் அந்த புகழேந்தி புலவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஆக ஒழுக்கம் இல்லை என்றால் இல்லை சார். உண்மையிலேங்க ஒழுக்கம் எந்த அளவுக்கு இறங்கிடுச்சுன்னா, மன்னிச்சுக்கோங்க இதை சொல்கிறதுக்கு, ஒழுக்கமாக நல்லவராக இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான். என் காது பட கேட்டான். ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜு பேரை சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார் அவர் அப்படின்றான். அப்போ மீதி பேர் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக தானே இருக்கணும். ஆக ஒழுக்கம் எப்பவுமே தனி மனித ஒழுக்கம் போற்றாதவன் மனுஷனே இல்லைங்க. அதுதான் வள்ளுவர் சொல்கிறார், உயிரினும் ஓம்பப்படும்னு. நம்மளில் எத்தனை பேர் பைக் வாங்குகிறோம், போனால் போதுன்னு ஹெல்மெட்டும் வாங்குகிறோம், எத்தனை பேர் போட்டுன்னு போகிறோம், அதை சொல்லுங்கள். இதெல்லாம் ஒழுக்கம் சார். வேலை மாட்டுங்க, ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வெளியில் வந்துங்க, பெட்ரோல் டேங்க்குக்கு மேலே வச்சுன்னு ஓட்டுறாங்க. அதை தலையில் மாட்டினா என்ன? இந்த கார் வாங்குகிறோம், அவனும் மேனுஃபேக்சர்லேயே பண்ணுறான், பெல்ட்டு போடலன்னா கத்துது. கார் தயாரிக்கிறதே அந்த மாதிரி உன் நன்மைக்காக தான் இல்லையா? நமக்கு அது தெரியாது. இவன் என்ன பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி பார்க்குறேன் ஒரு டாக்ஸி டிரைவரு பெல்ட்டு போடல, அந்த பெல்ட்டு சொருகிற இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பின்னு கையில் வச்சுருக்கான், ரெடிமேடாக விற்கிதான், அதை மட்டும் சொருவிட்டு அப்படியே ஓட்டுறான். உன் நன்மைக்காக சொல்கிறது. இந்த ஒழுக்கம் கூட இல்லைன்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறோம்? ரொம்ப பாவமாக இருக்குது, பயமாக இருக்குது. இந்த மக்கள் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல சார். எத்தனை சென்னையில் பாருங்கள், நம்ம வீட்டு கேட்டை திறந்து வெளில போக முடியாது, அவ்வளோ வண்டி இருக்கும். அடுத்தவன் வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னால் வண்டியை நிறுத்தக்கூடாதுன்ற பொது அறிவே நம்மளுக்கு கிடையாது. இதோட சிரிப்பு என்னென்னா, இந்த கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள்னு போர்டு நம்ம வைக்கணும், வேற எவனும் வச்சுட்டு போகிறான். சென்னை சில்க்கு, சரவணா ஸ்டோரு, மணப்புரம் கோல்டு 2 வச்சுட்டு போகிறான். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னு என் பேடு இருக்குல்ல, மோகன சுந்தரம் எம்பி, அது தூக்கி போட்டான் எவனோ. இப்போ நானே என் வீட்டு அட்ரஸ் எப்படின்னா 3 சென்னை சில்க்கு போர்டு இருக்கண்டா வந்துடு அப்படின்வேன். ஒரு க்யூவில் நிற்கிற சிஸ்டம் கூட நமக்கு இன்னும் வரல சார். இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்? எல்லாத்துலேயும் அவசரம். ஒன்று கிடைக்குதுன்னா க்யூவில் நிற்கணும், ஒருத்தர் பின்னால். அந்த பழக்கமே இல்லை எனக்கு. என்ன இன்னும் கோவம்னா, பிளேனில் வரவன் கொஞ்சம் படித்தவன் சார். இல்லை, பிளேனில் வரவன் கொஞ்சம் படித்தவன், விவரம் தெரிஞ்சவங்க நினச்சேன். 3 ஹவர் டெல்லியிலேருந்து வரும், அது வரையும் உட்காந்து இருக்கான். அவன் தான் சொல்கிறானே, நிற்கும், நின்ன பிறகு இறங்கு, நான் சொன்ன பிறகு.
டவுன் பஸ் மாதிரியே பண்ணுறானுங்க. தடாலடியாக எழுந்து அந்த மேலே தூக்கி அவன் பொட்டி எடுக்கும்போது தலையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கணும். எப்போ வேணாலும் தலையில் போடுவான். எடுத்து என்னடா பண்ண போகிற? அவ்வளோ வெளியில் என்ன பண்ண போகிற? என்ன நீ என்ன போய் ஒரு கோட்டைக்கு போய் ஒரு 4 ஃபைலில் கையெழுத்து போட போறியா? இல்லை, அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு வெளில போய் ஷேர் ஆட்டோவில் பேரம் பேசினுக்கு போகிற. இல்லை, உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? ஏன்னா இல்லை, ஒரு க்யூவில் நிற்கிற சிஸ்டம் தெரியாது. நம்ம தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெரியவர்கள் பெற்றோருக்கு, உங்கள் குழந்தைகளை நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, இந்த ப்ளீஸ் சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது, சாரி சொல்கிறது, க்யூவில் நிற்க வைக்கிறது, இது எல்லாம் தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. நீங்கள் காட்டுகிற நல்ல பாதை அது மட்டும்தான் உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது சார், எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, க்யூவில் நிற்க சொல்லி. இல்லை, ஒரு முறை கோயிலுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போனோம். பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஓடு ஓடு ஒரு பிரசாதம் வாங்க போ அப்படின்னாங்க. நான் போனால் எனக்கு முன்னால் ஒரு பையன், நான் பின்னால் ஒரு 10 பேருக்கு பிரசாதம் தீர்ந்து போச்சு. வந்தேன், எங்கடா பிரசாதம் அப்படின்னாங்க. தீர்ந்து போச்சுண்ணே. ஏன்? இல்லை, க்யூவில் நின்னியா? நீ எப்படிடா பிழைக்க போகிற? ஒரு பிரசாதம் வாங்கிறதுக்கு கூட துப்பு இல்லையேன்ட்டாங்க. இந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. இல்லை, இப்போல்லாம் எப்போ க்யூவில் பார்த்துனாலும் எங்கள் அம்மா தான் ஞாபகம் வரும், பிரசாதம். ஆக தனி மனித ஒழுக்கம் இல்லை. வள்ளுவர் வழியில் என்ன நடக்கலாம்? எது வேணாலும் நடக்கலாம். நான் சொல்கிற மறுபடியும் சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான், ஏதாவது ஒரு கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏதாவது ஒரு கொள்கை, ஒன்றும் இல்லைங்க. சுற்றம் தழால். நம்ம சொந்தக்காரன் சுற்றமாக வாழ கற்றுக்கணும், ஒத்துமையாக. சார், இன்றைக்கி கூட்டு குடும்பம் என்கிற அந்த இதுவே போயிடுச்சு. இல்லை, சுற்றம் போயிடுச்சு. எந்த சொந்தக்காரங்கிட்டையும் நம்ம நிலையாக இல்லை. எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்கிறான் சொந்தக்காரன் சரியில்லைன்னு. நீ சரியாரு இல்லை சார், சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம சொந்தக்காரெலாம் அப்படி தான் சார் இருப்பான், அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் போனோம். அப்படிலாம் பார்த்தா எனக்கு எந்த சொந்தக்காரனும் இருக்க மாட்டான். என் சொந்தக்காரெல்லாம் அவ்வளோ நல்லவன். நாங்கள் குடும்பத்தோடு மொத்தம் எல்லா குடும்பமும் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் ஒரு வாட்டி போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம். இந்த கொரோனாவில் 3 வருஷம் போல் அங்கே போய் பொங்கல் வைப்போம், கடா வெட்டுவோம், சாமி கும்பிடுவோம். ஆனால் எது நடந்தாலும் நடக்கலாலும் எப்படியாவது 2 குடும்பத்துக்கு நடுவில் சண்டை வரும் ஒவ்வொரு வருஷமும். நான் எப்போவுமே போனால் அம்மன்கிட்ட அது மட்டும் தான் வேண்டுவேன், இன்றைக்கி எவனும் அடிச்சிக்கூடாதுன்னு. நடக்காது. எவனாவது 2 குடும்பம் சண்டை போடுவான். இந்த இது முடிஞ்சுட்டு நான் போகிறேன், நானும் வைப்ப போகிறேன். அதே மாதிரி தான் 2 பேர் சொந்தக்காரர் 2 பேர் சண்டை போட்டுருந்தான். அவனுக்கு சண்டை போட்டுருந்தானுங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு இந்த 2 சொந்தக்காரில் ஒருத்தர் என்ன பண்ணான், சார் மோகன் நீ ஏன் நியாயம் சொல்லுப்பா, நீ படித்தவன், மேடையில் போய் பேசுகிறேன், உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்ட்டான். எனக்கு திடீர்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அதுக்கு அவன் கூட சண்டை போட்ட மாதிரி அவன் என்ன, இவர் பெரிய ஆள்னு இவர் போய் கேட்குற, வீட்டுக்கு போனால் சோறே போட மாட்டான் இவன் அப்படின்ட்டு என்னை பற்றி சொல்கிறான். எல்லாம் படிச்சிருக்கா என்ன, 4 ஜோக்கு சொல்லிட்டா பெரிய ஆளா? என் பையன் கூட தான் படிச்சிருக்கிறான், இவனாவது MBA படித்தான், என் பையன் அதை. சார் அவனை விட்டான் சார், என்ன பிடிச்சிங்கண்ணா கட்சியில். இப்போ நான் அம்பையர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணி கோதாவில் இறங்கலாமான்னு யோசனை பண்ணேன். சொந்தக்காரன் அப்படி தான் இருப்பான். இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அது தெரியாது. வாரம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் மத்தியான வேலையில் 12 மணிக்கு போய் இறங்குதுன்றது ரொம்ப பெரிய துன்பம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். காலையில் ஃபோன் பண்ணி நான் சாப்பாட்டுக்கு வரேன் சொல்லிடலாம் இல்லை, அதுவும் கிடையாது. கழுத்தரப்பானுங்க சார், ரொம்ப கழுத்தரப்பான். அதுவும் நம்ம வீட்டில் அளவாக சமைக்கிறவங்க. திடீர்னு 3 பேர் வந்தால் சமாளிக்க முடியாது. அல்ல என் ஒய்ஃபாக அதை முடியவே முடியாதுங்க. எனக்கு யாராவது ஒரு 11:30 மணி 12 மணிக்கு சொந்தக்காரன் வந்தாலே பக்குன்னு இருக்கும். அவள் உடனே என்கிட்ட சொல்கிற ஒரே இது என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கு நமக்கும் பசங்களுக்கு மட்டும், இவங்க 3 பேர். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
சாப்பிடும்போது நீங்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிடாதீங்கன்னு. ஏன்னா பத்தாது, நீ ஒன்று செய். அவங்களே சாப்பிட கூப்பிட்டா கூட லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், பசி இல்லை, வயிறு வலி, ஏதாவது சொல்லு, நான் அப்புறமா ஆக்கி போகிறேன்ட்டு போயிடுவான். உண்மையிலேங்க பசியோடு நிற்பேன். நம்ம சொந்தக்காரன் உட்காந்து சாப்பிட்டுப்பான். அவன் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும், எப்படி நமக்கு மீறாது. என் கவலை என்னென்னா, அவன் போன பிறகு இவன் திருப்பி சாப்பாடு வடிப்பாளா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா டக்குன்னு ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிராக போய்டுன்னுவா. அவனுங்களும் கம்மியாக சாப்பிட்டு தொலைக்க மாட்டானுங்க சார். இந்த மாதிரி வரவன் இருக்கான், வந்தால் சும்மா இருக்க மாட்டான். ரொம்ப அதான் பெரிய கஷ்டம், சும்மா இருக்க மாட்டான். நம்ம சார் உண்மையிலேங்க ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, அடிக்கடி ஊராக போயின்னு இருக்கோம். அவளுக்கு என்னென்னா, நீங்கள் வீட்டுக்கு வர்றதே பழைய துணியை துவைக்க போட்டுட்டு புது துணியை எடுக்கிறதுக்கு தான்றா. நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அதை வச்சு சண்டை போட்டுனுக்குறோம். எங்கள் மாமா வந்தார், பார்த்தாரு, போயிட்டார். புரிய வேணாம், 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, மூஞ்சி சரியில்லைன்னு. அப்புறம் என்ன 2 பேருக்கு பிரச்சனையா? அவரை ஜட்ஜாக ஆக்கினார். என்ன 2 பேருக்கு பிரச்சனையா அப்படின்னாரு. உடனே அவள் என்ன பண்ணா, அவரை ஜட்ஜாகவே முடிவு பண்ணிட்டான். நீங்களே சொல்லுங்கள் மாமா. ஊருக்கு போயினே இருக்கார். ஊர்னார். அந்த ஆள் என்னை பார்க்கவே இல்லைங்க. அவரே அதாம்மா, அதுதான் தப்பு தான், தப்பு தான், அவன் பண்ணுறது ஃபுல்லாக தப்பு தான். என் சைடு கேட்கவே இல்லைங்க. அவன் பண்ணுறது எல்லாம் தப்பு தான், தப்பு தெரியுது, தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஜட்ஜ்மெண்ட் உடனே நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் தான் ஊருக்கு போகிறான்ல, நீ கூட போ, அவன் பேச போட்டோம், நீ அங்கேயே ஊரெல்லாம் சுற்றி பாரு அப்படின்னாரு. அவளுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா அவள் பார்த்த தீர்ப்பு, அவள் எதிர்பார்த்த தீர்ப்பு இல்லை அது. அவள் டக்குன்னு அவரை, ஏங்க பெரிய மனுஷன் சொல்கிறேன், லூசாட்டை உளறீங்கன்னா, லூசாட்டை உளறீங்க, நானும் பொட்டி எடுத்துன்னு அவரை மாதிரி நாடோடி மாதிரி ஊராக சுற்றுவா, என்ன நீ அப்படின்ட்டா. அடங்கிட்டாரு. நான் வாடா ஜட்ஜ்மெண்ட்டாக தர. இந்த மாதிரி இருக்காங்க சில பேர். அனாவசியமாக நம்மக்கிட்ட வந்து, எங்கள் பெரியப்பா பையன் வந்தாருங்க, மோன் ஒரு நல்ல ஸ்கீம் இது, 3 பேரை சேர்த்து விட்டா சதுரங்க வேட்டை, அதை பற்றி சொல்லுங்கிறான் என்கிட்ட. எனக்கு இயல்பாகவே யார்கிட்டையாவது டொனேஷன் கேட்குறனோட கூசம். ஆமாங்க, அதை விட கொடுமை எதுவுமே இல்லை தெரியுமா. பல்லிழிச்சு அவங்ககிட்ட போய் மெதுவாக கேட்டு, அவன் வந்து ஜமீன்தார் கணக்கை பார்த்து 100 ரூபா கொடுக்குறதுக்கு. அதனால் யாராவது டொனேஷன் புக்கை விற்று கொடுன்னா ஒன்றும் வேணாம், என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன், ஆளை விடு. அந்த மாதிரி இவன் வந்து, நீ இருக்கிற திறமைக்கு எவ்வளோ பேர் உங்கள் அது சாந்தாமணி அக்கா, சுகி சிவம் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறான். அவங்களெல்லாம் கூட இதில் மெம்பர் ஆகிக்கலாம், சீக்கிரம் நீ டைமண்ட் ஆகிடுவேன், கோல்டு ஆகிடுவேன், இன்னமும் சொல்கிறான். நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு இது சரி வராதுன்னு. இன்னும் சரி வராதுன்னு டக்குன்னு சொல்லிவிட்டேன், யோசிப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த மானம் கெட்ட பொழப்பு எனக்கு வேணாம் அப்படின்னேன். கோச்சிட்டு போனாருங்க, இதுவரையும் வரல. அப்போ நான் மானம் கட்டவன் நானா? ஆமாம், வரல. நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட வலியுறுத்தி சொல்லுவாங்க. எங்கள் பெரிய மாமா வந்தாருங்க, அவருக்கு இந்த ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. வந்து கேட்கவே இல்லை, மாமா என் எதிர்காலம், நான் ஏன் கேட்குறேன் அவரை, கேட்கவே இல்லை. ஆமாம், நீ ஒரு மாதத்தில் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா, இது சொந்தக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு இது அல்ப புத்தி. எதை கேட்கக்கூடாதோ அதான் ஃபஸ்ட்டு கேட்பான். சம்பளம், வயசு, இன்கம் டேக்ஸுக்கு எவ்வளோ கட்டுறியா இல்லையா எல்லாம் கேட்பாப்பில்ல. ஒரு மாதத்துக்கு எத்தனை கூட்டம் போவேன்? நான் ஒரு 5 கூட்டம் போவேன் மாமான்னு. அப்போ மீதி 5 நாள் அப்படின்னாரு. உடனே என் ஒய்ஃபு, தண்டமாக வீட்டில் தான் இருப்பார் அப்படின்னா. அதுக்கு அந்த நாள் ஐடியா சொல்லலாம் சார். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. உன் நட்சத்திரத்துக்கு தண்ணியில் வந்து உனக்கு ராசி அதிகம் அப்படின்னா. நான் சொன்னேன், அப்போ பார் திறக்க சொல்கிறீங்களான்னு. சிச்சி என்னப்பா தண்ணினா அதுதானா, ஏன் வாட்டர் கேன் போடு அப்படின்னா. சார் நினச்சி பாருங்கள் சார், என்ன வீடு வீடாக வாட்டர் கேன், அது அவன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான் சார். அது என்ன பண்ண சொல்கிறான், என் ஒய்ஃப் அப்படியா 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 எவ்வளோ முன்பணம் போடணும் அது கேட்குறான். ஒவ்வொருத்தரும் வரும்போதும் ரொம்ப பக்கு 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 பக்குன்னு இருக்கும். எல்லாம் ஒன்று தான், ஆனால் சொந்தம்தான் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிறைய பிரச்சனை வரும் சார், பிரச்சனை வராமல் சொந்தக்காரங்க இல்லை, பிரச்சனை வரும். எல்லாமே தான். ஒன்றே ஒன்று,
உங்களுக்கு எது முடியும் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாரும் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? வள்ளுவர் அதையும் சொல்கிறார். எதை நோக்கி ஓடுறோம்? பணம். இந்த 21ஆவது நூற்றாண்டின் மிகப்பெரிய கடவுள் பணம் தான். பணத்தை நோக்கி ஓடுறோம். வள்ளுவன் சொல்கிறாரு, டேய் இருந்தால் தான் உனக்கு மதிப்பு, பணம் இருந்தால் தான் மதிப்பு, இல்லாதவரை எல்லாருமே மதிக்கவே மாட்டாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு. உண்மை அது. ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சார். நம்மக்கிட்ட பணமே இல்லைங்க. சொந்த தாய் மாமா நம்ம கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரே கிடையாது. பார்த்துக்கிறீங்களா? காசு இல்லைன்னா நம்ம பேரை இன்விடேஷனில் கூட போட மாட்டோம். சில பேர் அதுக்கே சண்டை போடுறதுக்கு கல்யாணத்துக்கு போவான். கல்யாண நடுவில் சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல? அதை நேரில் கேட்க தான் வந்தேன்னு. டேய் இது வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல, இன்விடேஷனில் போட மாட்டான். இதே நீங்கள் காசு இருந்தது வச்சுங்க, உங்கள் வரவை அன்புடன் எதிர்நோக்கும் உங்கள் பேர் போடுவான். காசு கடவுளுங்க, அதான் உண்மை. பாரதி, மகாகவி பாரதி ஏழ்மையில் இருந்தவன். ஆனால் அவன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான்? பணத்தினை பெருக்குன்னு சொல்கிறான். அதான் உண்மை. உண்மையிலேயே ஒரு அங்கீகாரம் பணத்துக்கு தான் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 50 லட்சம் ரூபா டெபாசிட்டு நம்ம பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மையில் 50 லட்ச ரூபா டெபாசிட் நம்ம பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒன்றும் இல்லை, அது நினச்சாலே மகிழ்ச்சியாக இருக்கும். நினச்சாலே ஒரு 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 தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கையை கொடுப்பது பணம் மட்டும்தான். உண்மையே அதானே. இந்த இங்கே இருக்கான்னு தெரியல, சென்னையிலலாம் ஆட்டோவில் எழுதியிருப்பாங்க சார், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. அது உண்மை. உண்மை. எல்லா இடத்துக்கும் பணம் தேவை சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பிரசவத்துக்கு என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணியிருந்தேன். எல்லா அப்பாங்கள மாதிரியும் வராண்டாவில் சுற்றின்னு இருந்தேன். லேபர் வார்டிலேருந்து ஒரு ஆயம்மா வந்தது, மோகனசுந்தரம் அப்படின்ச்சு. எங்கள் அம்மா கூட என்னை பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க, தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஆயம்மா மோகனசுந்தரம்ச்சு. சொல்லுங்கம்மா, உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சுச்சு. என்ன குழந்தை? என்ன துடுகுடு இருந்துச்சு. எனக்கு என்ன குழந்தைன்னு பிறக்கிறதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், வேறு வழி இல்லை. எங்கள் தாத்தா சொன்னலாம் இறந்தார். இறந்த உடனே இடுகாட்டுக்கு போனோம். அங்கே அந்த தோழர் என்ன பண்ணார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க மூஞ்சி பார்க்கலான்னாரு. சரி தாத்தா மூஞ்சியை கட்சியாக பார்த்துலாமேன்னு கிட்ட போனேன். துடுகுடுனாரு. எங்கள் மூஞ்சி பார்க்க முடியலன்னா அவரே போய் சேர்ந்தார். அவர் மூஞ்சி பார்க்கறதுக்கு எதுக்கு நாங்கள் கொடு? அதான் கல்லறை முதல் கருவறை எல்லா இடத்துக்கும் பணம் தேவை. பணம் முக்கியம். பணத்தினை பெருக்கு. பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மரியாதை கிடைக்குங்க. ஒரு வீட்டில் ரிட்டையர் ஆகிட்டு 65 வயசில் பெரியவர் இருக்காருங்க, காலிங் பெல் அடிக்குது. இவர் போய் திறக்கிறாரு. ஒரு பையன் இவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு. இவர் தான் திறக்கிறாரு. வீட்டில் யாரும் இல்லைன்னு இவரை கேட்குறான். அப்போ திறந்தவர் என்ன தெரியுமா? அந்த பையன் கேபிள் டிவி வச்சுருக்காங்க. அந்த பையன் அவனுக்கு பொறுத்த அளவுக்கு கேபிள் டிவி சந்தா யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் மனுஷன். கதவு திறக்கிறவன் இல்லை. மரியாதை போயிடுச்சு. ஆக மரியாதை வேணும்னாலும் நீங்கள் உங்களுடைய பணத்தினை நல்ல வழியில், அது முக்கியம், பணத்தினை நல்ல வழியில் பெருக்கணும். வள்ளுவன் சொல்கிறது உண்மையாக தான் சார். சார் நீங்கள் 1947 நமக்கு சுதந்திரம் வந்தது. 1950 இந்திய குடியரசு ஆச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்தது. சரியா? நம்ம கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு திடீர்னு கொஞ்ச நாள் முன்னாடி கணவராக இருந்தாலும் மனைவியை அடித்தால் மனைவி வன்கொடுமை சட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு ஆர்டர் ஜிஓ இஷ்யூ பண்ணாங்க. நம்ப மாட்டீங்க, அடுத்த நாளே தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குறைஞ்சது 100 மனு வந்தது, எங்கள் வீட்டுக்கு அடிக்கிறாருன்னு. நானே கேட்குறேன், 47 சுதந்திரம் வந்தது, 50 குடியரசு ஆனோம். அன்னிலேருந்து இன்னைய வரையும் இந்தியாவில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையாவது எந்த மனைவியாவது போய் போலீஸ்கிட்ட என்னுடைய கணவர் தன்னுடைய வருமானத்துக்கு மீறி பணம் சம்பாதிக்கிறார், அவர் மேலே வழக்கு தொடுங்கன்னு எந்த ஒய்ஃபாவது கேட்டிருக்காங்களா? ஏன்னா வாங்க சொல்கிறதே அவங்க தான்.
நமக்கு என்ன சார், ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை, அவ்வளோதான். இல்லை, எதிர் வீட்டுக்கார கார் வாங்கிட்டான், அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், சொல்லிக் கொடுக்குறது யார்? ஆக எதுவாக இருந்தாலும் சரி, பணம் என்பது முக்கியம். 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குகிற எந்த முதியவரும் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் இருக்கிறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக பணம் முக்கியம், நல்ல வழியில் பணம் சேர்ப்பது முக்கியம். வள்ளுவர் சொல்கிறாரு. இன்னொன்று, மனிதர்களுடைய நம்ம ரொம்ப பாவமாக போகிறதுக்கு என்ன ஒரு இன்னொரு காரணம், கோபம். எல்லாருமே கோபமாக சுற்றுறோம். எல்லாருமே கோபத்தால் தான் நிறைய பேருடைய வாழ்க்கை பாழாக போச்சு. கோபம்தான். கோபம் வராமல் என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லை, பேசிக்காக ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். கோபம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எந்த விஷயத்தெல்லாம் நினச்சிங்கன்னா கோபம் வருமோ அதை நினைக்கவே நினைக்காது. ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கான், ஆனால் சில ஆராய்ச்சி தப்பாக தான் சொல்லுவான். உங்களுடைய மனதை யாராவது புண்படுத்தி இருந்தால், ஹர்ட் பண்ணியிருந்தால், அவர்களை உங்கள் மூளை அவர்களை மன்னிப்பதற்கு 6 to 8 மாத காலம் எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு ஆய்வு இல்லை, நான் நம்பலை. ஆமாங்க, கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது எனக்கு. இப்போவும் எங்கள் மாமனாரை நினச்சா அப்படியே பிபி ஏறும் சார். நம்ம பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அதெல்லாம் சும்மா. ஆனால் உண்மையிலேயே கோபத்தை விடுவது தான் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் கோபமாகவே சுற்றிட்டுங்கிறான் சார். டைம் என்னன்னு கேளுங்களேன், 8:30 முடிஞ்சு போச்சு. உனக்கு டைம் சொல்ல தான் வாட்ச் கட்டினுக்கிறேன். நான் நடு வழியில் நிற்கிறான், சார் கொஞ்சம் தள்ளுங்கண்ணா, ஏன் சுற்றின்னு போக மாட்டியான்னு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவில், தமிழ்நாட்டில் கோபம் வராமல் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறது சாமியாருங்க மட்டும்தான். எத்தனை கேஸ் போடுங்க, சிரிச்சா மாதிரியே கோர்ட்டுக்கு வரோம். அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வந்தான் சார், சிரிச்சினே வரான். ஜட்ஜை பார்த்து இவன் சொல்கிறான், மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் மேலே போட்டிருக்க கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க. ஜாமீன் வாங்கிக்கினார். சென்று வருகிறேன்னு மறுபடியும் கை தூக்குறான். ஜட்ஜு சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, இடுகாடு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் என்ன தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து போகிற இடம் தான் விடுங்க அப்படின்னு. எல்லாமே அப்படி தான், எல்லாருமே. யாருக்கும் கோபத்தினால தான் பாதி பேருடைய வாழ்க்கை. சார் இப்போ படித்தேன் சார், ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு அப்பா பையனை என்ன பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூரில் கல்யாணம் பையனுக்கு, இன்னும் 3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ தெரியும்ல இந்த யங்ஸ்டர்ஸ் என்னன்னு தெரியல, அது ஒரு ஃபேஷனு. எல்லா இளைஞர்களும் தாடி வளர்க்குறான். முன்னெல்லாம் காதலில் தோல்வி அடைஞ்சால் தான் தாடி வளர்ப்போன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எல்லா யூத்துமே தாடி வளர்க்குறான். கல்யாணத்துக்கும் தாடி விட தான் இருக்கான். நம்மெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாடி வச்சுருந்தோம், இவன் கல்யாணத்துலேயே தாடி தான். அந்த அப்பா என்ன பண்ணிட்டாருங்க, பையன்கிட்ட நீ போய் ஷேவ் பண்ணிவிட்டு வந்துடு நாளைக்கு ரிசப்ஷனுக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பையன் போய் என்ன பண்ணிக்கிறான், ட்ரிம் பண்ணிவிட்டு வந்துக்கிறான். சார் அந்த மனுஷனுடைய கோபம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய செயலை செய்ய வச்சது தெரியுமா? கோச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, பொண்ணுக்கு அப்பாவுக்கிட்ட கல்யாணம் கேன்சல்ட்டாரு. என் பேச்சு இது உருப்படாது இந்த பையன், கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது கோபம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆளை கீழே அதில் பாதாளத்துக்கு தள்ளுறதுன்னா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். கோபம் வரும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்ய தொடங்கினா, உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுடைய மனது ஆட்டோமேட்டிக்காக தூய்மையாகும். ஒரு கோயில் தேர் விழா, கோயில் தேர் விழா அன்னைக்கு மாட வீதி சுற்றிட்டு நிற்கிது. அந்த வழியாக கார்ப்பரேஷன் குப்பை லாரி ஒன்று வருது. குப்பை லாரி தேரை பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கெட்டவனுங்கன்னுச்சு. யாரை? நம்மளை. ஒன்று தேர் ஏன் அப்படி சொல்கிறேன்னு, ஆமாம் நீ 364 தேமேன்னு நிற்கிற, ஒரே ஒரு நாள் தான் சுற்றி வர,
அதுவும் வந்து நின்றுட்டு அவ்வளோதான். ஆனால் நான் டெய்லி காற்றடிச்சாலும் மழை வச்சாலும் டெய்லி வரேன். ஒவ்வொரு தெருவாக போய் இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். நான் 2 நாள் வரலைன்னா அவனுங்கெல்லாம் நாரி போயிடுவானுங்க. ஆனால் இந்த ஜனங்க எவ்வளோ நன்றி கேட்டவங்க. நீ வரும்போது உன்னை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறான், நான் வரும்போது என்னை பார்த்து மூக்க முடிக்கிறான். இந்த ஜனங்க நன்றி கேட்டவங்க அப்படின்னு தேர் சொல்லிச்சான். அவங்கள அது சொல்லாத, நீ டெய்லி வந்தாலும் உன் உள்ளே இருக்கிறது குப்பை, அதனால் மூக்க மூடுறான். நான் ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருக்கிறது கடவுள், அதனால் கும்பிட்றான்னா. அப்போ மனம் தூய்மையாகிவிட்டால் நீங்கள் வணக்கத்துக்குரியவராக மாறிவிடுவீர்கள். அதுதான் உண்மை இல்லை? நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, நம்ம நிகழ்காலத்திலேயே இருக்கிறது இல்லை. நிகழ்காலத்திலேயே இருக்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, ஒன்று கடந்த காலத்தில் இருப்பான், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்பான். நாங்களாம் சார் அந்த காலத்தில் ஒரே தெருவில் 2 வீடு வச்சுருந்தான் சார். இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன். அந்த காலம் மத்திய சில பேர் இருக்கான், எதிர்காலத்திலே இருப்பான். இன்னும் 5 வருஷம் சார், நம்ம லெவலே வேறு. இன்னும் 5 வருஷம் சார், இப்படியே 10 வருஷமாக சொல்லினுக்கிறான். ஆக நிகழ்காலத்தில் இருப்பது இல்லை. நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பித்து விட்டாலே உங்களுடைய வெற்றி நிச்சயம். அந்த சார் எல்லாமே மாறிட்டு வருது சார். வள்ளுவன் சொல்கிறான், உலகோடு ஒட்ட ஒழுக வேண்டும். உலகம் எந்த நாளைக்கு எப்படி மாறிட்டு வருதோ அதே மாதிரி மாறணும். மாறாமல் இருந்தால் நீங்கள் தேக்கம் பெறுவீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், சுவாமி விவேகானந்தர் சொன்னது தான். என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்று பின்பற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை முழுமையாகும் என்று சொன்ன விவேகானந்தருடைய வார்த்தைப்படி வள்ளுவன் சொன்ன ஏதாவது ஒன்று அதை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையும் அர்த்தமாக மாறிவிடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஆங்கிலேயன் நம்முடைய நாட்டுக்கு வந்த ஆங்கிலேயன் அன்னைக்கெல்லாம் சமையலுக்கு அடுப்பெரிக்க கொடுத்தது நம்முடைய ஓலைச்சுவடிகளா வரலாறு சொல்லுது. மதுரையில் ஆரிங்டன் என்ற ஆங்கிலேயன் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கார். அவருக்கு கந்தப்பன் அப்படிங்கிற ஒரு சமையல்காரன், அவர் எங்களுடைய கோவை மாநகரை சார்ந்தவர். அந்த கந்தப்பன் தான் சமையல்காரர். அந்த கந்தப்பன் சமையல் செய்யும்போது ஓலைச்சுவடிகளை போட்டு தான் எரித்து சமையல் செய்கிறான். அப்படி சமையல் செய்யும்போது ஒரு ஓலைச்சுவடியை அந்த தீயில போட போகும்போது அந்த ஓலைச்சுவடி பழுதில்லாமல் புதிதாக இருக்கிறது. ஐயோ, இந்த ஓலைச்சுவடி எந்த பழுதும் அடையிலேயே, இதை என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் பொழுது நம்முடைய சென்னை மாகாணத்தினுடைய கலெக்டராக இருப்பவர் எல்லீஸ் துரை, அவர் ஒரு வேலை செஞ்சார். அவர் மாவட்ட ஆட்சியாளராக பொறுப்பேற்ற உடனே தமிழ் ஓலைச்சுவடிகள் எல்லாம் எங்கெங்கு இருக்கிறதோ அதையெல்லாம் சேகரிக்க சொல்லி மேக்னீஸ் துரை அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சிருந்தார். கந்தப்பனுக்கு நினைவு வருது, அந்த ஓலைச்சுவடியை எல்லீஸ் துரைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்படி எல்லீஸ் துரை கையில் கிடைத்த அந்த ஓலைச்சுவடிதான் இன்று வள்ளுவருடைய வாழ்வியலை பற்றி என்னுடைய அருமை தம்பி பேசிய திருக்குறள் என்று சொன்னால், அதனாலதான் காந்தியடிகள் சொன்னார், வள்ளுவன் என்ற ஒருவன் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணிலே தமிழன் வாழ்ந்ததற்கு அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். திருக்குறள் என்ற ஒரு நூல் இல்லாமல் இருந்தால் தமிழ் வாழ்ந்ததற்கு அடையாளம் இல்லாமல் போயிருக்கும் என்று காந்தியடிகள் சொன்னார் என்றால், நம்முடைய தமிழக அரசுக்கு ஏன் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய மக்களெல்லாம் இந்த நூல்களை படித்து அறிவாளிகளாக விளங்க வேண்டும் என்று மாவட்டம் தோறும் ஊர்தோறும் புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட செய்திருக்கிறார்கள். அதை சிறமேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட அத்துணை பேரும் இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய அரசுக்கு நாம் தனிப்பட்ட ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, என்னுடைய தலைப்பு சிரிப்போம் சிந்திப்போம். எனக்கு அழைப்பிதழ் வந்து சேரல.
நான் என்ன தலைப்புல பேசுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன இடைவெளி. இனிய நிகழ்வுக்காக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மரியாதைக்குரிய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மரியாதைக்குரிய நமது சிறப்பு விருந்தினர் நகைச்சுவை நாவலர் மோகனசுந்தரம் அவர்கள் அலுவல் நிமித்தமாக விரைந்து பயணம் மேற்கொண்டு வேண்டியிருப்பதால் அவருக்கான நினைவு பரிசினை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வாயிலாக வழங்குகிறார்கள். மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் சாந்தாமணி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி. எனக்கு இங்க மேடைக்கு வந்த பிறகுதான் தலைப்பே தெரியும். ஏன்னா அழைப்பிதழ் சேரல. நான் ஏதோ பொதுவாக பேசிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இங்கே பார்க்கும்போது தான் சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிற தலைப்பு இருந்துச்சு. எப்பவுமே பேச்சாளர்கள் தலைப்பு பற்றி கவலைப்படுறது இல்லைங்க. நான் இந்த தலைப்பை பார்த்ததையும் நான் படிக்கும்போது 4ஆம் வகுப்பில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ தான் முதலாக கட்டுரை எழுதுகிறோம், கடிதம் எழுத பழகிறோம். எங்கள் ஆசிரியர் 2 தலைப்பில் கட்டுரை கொடுத்து படிச்சுட்டு வாங்க, இது பரீட்சைக்கு வரும், இதில் ஏதாவது ஒன்று தான் வரும், அதனால் 2ஐயும் தரோவாக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொல்கிறாரு. ஒன்று பசுமாடு, இன்னொன்று தென்னை மரம். எனக்கு 2 கட்டுரையும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் பசுமாட்டை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே கேட்ட கட்டுரை என்ன தெரியுங்களா? தென்னை மரம் பற்றி கட்டுரை வரைகன்னு கேட்டிருக்குது. நான் படிச்சுட்டு வந்தது பசுமாடு. நான் கொஞ்சம் கூட அசரவே இல்லையே, பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதிட்டே வந்தேன். பசுமாடு சாந்தமானது, பால் தரும், கோமாதாவாக அதை வழிபடுவார்கள், நல்லா எழுதிட்டு வந்துட்டு கடைசியில் அந்த கட்டுரையை முடிச்சோம் பாருங்க. இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் கொண்டு போய் கட்டுவார்கள் அப்படின்னு முடிச்ச. நீங்க நம்ப மாட்டீங்க, 10க்கு 8 மார்க் போட்டாங்க. 10க்கு 8 மார்க்கு. இப்போ நான் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். என் வகுப்புலேயும் ஒரு சம்பவம் நடந்தது. இன்னைக்கு 5 வயது முதல் 60 வயது வரை விரும்பக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட்டு. அதனால் நான் கிரிக்கெட் பற்றி ஒரு குறிப்பு எழுதுன்னேன். எல்லா மாணவர்களும் பேப்பர், அடிஷ்னல் பேப்பர் வாங்கி பக்கமாக எழுதுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் எழுதாமையே இருக்கிறான். நான் யோசிச்சு அவனுக்கு கிரிக்கெட்டு பிடிக்காது போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எழுதிட்டே இருந்தாங்க எல்லாரும். சரி, நேரம் முடிஞ்சதம்மா, எல்லாரும் பேப்பரை கொடுங்கன்னு. அந்த நேரத்தில் இவன் குனிஞ்சு என்னமோ எழுதுனான். சரி, அவன் பேரை தான் எழுதுறானோ என்னமோ நினச்சி அந்த பேப்பரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு முதலால் அவன் பேப்பரை எடுத்து திருத்தலான்னு போகிற ஒரே வரியில் எழுதியிருக்கிறான் பாருங்க. மற்றவங்கெல்லாம் பக்கமாக எழுதியிருக்காங்க. அவன் ஒத்த வார்த்தையில் எழுதியிருந்தா, இன்று மழையின் காரணமாக ஆட்டம் ரத்து அப்படின்னு எழுதுனான். நீங்கள் மார்க் போடாமல் இருக்க முடியுமா? போட்டுத்தானே ஆகணும். அப்போ நான் யோசித்தேன், அன்னைக்கு நான் எப்படி மார்க் வாங்கினோம் அதே மாதிரி அவனுக்கு 10க்கு 10 மார்க் போட்டேன். ஆக எனக்கு இந்த தலைப்பை பார்த்ததையும் தலைப்பை பற்றியெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே பேச்சாளர்கள் வருத்தப்பட்டதில்லை. ஆனால் சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு நுட்பமான ஒரு பொருள் பொதிந்த ஒரு கருத்து இருக்குதுங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம பழமை, நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கிறோம். எனக்கு முன்னால் என் தம்பி பேசும்போது சொன்னால் கூட்டு குடும்பம் கிடையாது, உறவுகள் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இழந்திருக்கிறோம். அந்த இழந்ததில் நம்ம மகிழ்ச்சியையும் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நாங்கள் சொன்னாங்கல்ல,
வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுனாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சிரிக்கிறோம், எத்தனை பேர் சிரிக்கிறோம். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, ஒரு நாளைக்கு 200 முறை யார் சிரிக்கிறாங்கன்னா பிறந்த குழந்தை தான் சிரிக்குதா. பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதா. எந்த காரணமும் அதுக்கு தேவையில்லை. ஒரு கிளுகிழுப்பையை கொண்டு போய் இப்படி ஆட்டுனா கெக்க கெக்கன்னு சிரிக்குது, ஒரு கிச்சு 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 கிச்சுனா கெக்க புக்கேன்னு சிரிக்குது. ஏங்க நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன், அந்த குழந்தை தாங்க வளர்ந்து இன்னைக்கு குமர பருவத்தில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். அந்த 200 முறை சிரித்த குழந்தை தானே நாம் இன்னைக்கு. இப்போ நாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிரிக்கணும், சிரிக்கிறோமா? அதே கணக்கெடுப்பு தான் சொல்லுது, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 13 முறை தான் சிரிக்கிறோமா. 13 முறை தான் சிரிக்கிறோமா. சரி, சிரிப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஏன் முன்னோர்கள் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னாங்க தெரியுமா? வாய் விட்டு சிரிச்சோம்னா உடம்புல இருக்கிற அத்தனை தசையும் சுருங்கி விரியுமா. அப்படி சுருங்கி விரிஞ்சதுன்னா மாரடைப்பு வராது அப்படிங்கிறத முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு பார் அடைப்புனாலே மாரடைப்பு வருதுங்களா இல்லையா? ஒரு நாள் பார் அடைக்கிறேன்னு சொல்லுங்க, நிறைய பேருக்கு மாரடைப்பு வந்துடுது. அப்ப குழந்தையா இருக்கும்போது சிரிச்ச நாம இன்னைக்கு சிரிக்க மறந்து இருக்கிறோமே, என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நீங்க வெளிநாடுகளில் போய் பாருங்க, 5 நாள் வேலை செய்வா, 2 நாள் ₹1,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டா. ஏன் தெரியுமா? அவனுடைய அப்படியே அந்த மன உளைச்சலுக்கு ஒரு விடிவு தேடுவா. எங்க போவான் தெரியுமா? லாஃபிங் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் வச்சிருக்காங்க. அதுல போய் $700 $800 கொடுத்துட்டு தனி ஒரு ஆளா உட்கார்ந்து கெக்கப்புக்கன்னு சிரிச்சிட்டு வர்றாங்க வெளிநாடுகளில். இன்னைக்கு நடக்குது. ஆனா நம்ம நாட்டில் தாங்க நம்ம வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குதுங்கிறத நம்ம தொலைச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ மோகன சுந்தரன் சொல்லும்போது நீங்கள் கேட்டீங்க, எங்கள் அக்கா வந்து அப்படியே சிரிக்க சிரிக்க பேசுவாங்க, அது பெண்களில் நகைச்சுவையோடு பேசுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் எங்கள் அக்கா அப்படி பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த நகைச்சுவையை நான் எங்கிருந்து எடுக்கிறேன் தெரியுங்களா? வெளியிலெல்லாம் நான் தேட மாட்டேன், என் வீட்டிலிருந்து தான் நகைச்சுவையை எடுப்பேன். எனக்கு கல்யாணமான புதிதில்லைங்க, எங்கள் அப்பா வசதி வாய்ப்பில்லை. எனக்கு என்னை கட்டி கொடுக்கும்போது எங்கள் அப்பா ஒரு TVS 50 செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாரு. அவர் வசதிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஒரு TVS 50 செகண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது 25 போகிறதே பெருசு. அதில் என்னையும் பேர் உட்கார வச்சுட்டு ஓட்டணுமா பாரு. அதுக்கு ஒருத்தர் கை தட்டுறாரு, சார் இந்த உருவத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க சார், இன்னைக்கு தான் இப்படி இருக்கிற, அன்னைக்கெல்லாம் நான் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு இருந்தேன் சார். இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்லி வைப்பாங்களே, அப்படிதான் இருந்த. என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா? ஓட்டிட்டு போனோம். நாங்கள் கிராமம், குக்கிராமம் எங்கள் ஊர். வண்டி தடம் தான் அன்னைக்கெல்லாம். அந்த வண்டி தடத்தில் இந்த வண்டியை ஓட்டிட்டு போனாரா, என்னாச்சு தெரியுங்களா? 10 எருமை மாடு குறுக்க நின்றுச்சு. என் வீட்டுக்காரருக்கு எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோபம். உடனே கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டார். நான் சுதாகரிச்சுக்கிட்டேன், ஓ மனுஷ கோபத்தை வெளிப்படுத்துறாருன்னு சுதாகரிச்சுட்டு பதில் சொன்னேன். ஆமாங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தமுங்க. இது என் மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என் மச்சாண்டாருங்க, இது என் கொழுந்தனாருங்க, இது என் பெரிய நங்கையா, இது சின்ன நங்கையான்னு சொன்ன பாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த மனுஷ கோபத்தை எல்லாம் மறந்து வண்டி ஓட்டுறதையும் கூட நிறுத்திட்டு கலகலன்னு சிரிச்சாருன்னு சொன்னா, வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. என்னைக்காவது நம்ம வீட்டில் யோசிச்சு பார்த்துருக்குறோமா? இல்லை உங்கள் வீடுகளில் எப்படின்னு தெரியல, எங்கள் வீடுகளெல்லாம் பாங்க, சாப்பாடு போடும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாட்டில் கல் இருந்தாலும் கோபம் வரும், தலைமுடி இருந்தாலும் கோபம் வரும். அது இருந்ததுன்னா ஒரே சத்தம் போடுவார், என்ன இது முடியெல்லாம் போட்டு சாப்பாடு ஆக்கியிருக்கிற அப்படின்னு கோபப்படுவார். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கும் அதை ஒரு டிப்ஸாக கொடுக்குறேன். ஒரு சமயம் அந்த மாதிரி முடியல சாப்பாட்டில் முடி இருந்ததுன்னு வைங்க, கோபிக்காதீங்க, அதை அப்படியே கையில் எடுங்க,
வீட்டுக்காரம்மாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு கவிதை மழை சொல்லுங்க. இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள் இலக்கண சுத்தமா அந்த அம்மா சோறாக்கு. இந்த மனுஷன் நேத்தே கவிதை படிச்சாரு, இன்னைக்கும் படிப்பாரு அப்படின்னு இலக்கண ஏங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குதுங்க. இது தெரியாம நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், எங்க மகிழ்ச்சி, அதுக்கு மோகன சுந்தரம் வரணும், சாந்தாமணி வந்து பேசுனாதான் மகிழ்ச்சியா? வீட்டுக்குள்ள பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இப்போ இவ்வளவு தூரம் நான் ஒரு வெற்றியடைந்த பெண்மணியா நான் வளம் வர்றேன். என்னை சகோதரர் அறிமுகப்படுத்தும் போதும் கூட சொன்னாரு, கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறாங்கன்னு. உண்மைதாங்க. உங்க மாவட்டத்துக்கு நீங்க பேசுற தமிழும் எங்க கொங்கு மாவட்டத்தில் நாங்க பேசுற தமிழும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நாங்க எல்லாமே மரியாதையா பேசுவோம். அப்பா நாங்க என்ன மரியாதையெல்லாம் பேசுறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வட்டார வழக்கு வேற, எங்க வட்டார வழக்கு வேற. நாங்க சாப்பிட்ற பொருளா இருந்தாலும் கூட சாப்பாடுங்க, குழம்புங்க, ரசமுங்க இருக்குதுங்க, போட்டுக்குங்கன்னு மரியாதையா சொல்லுவோம். அட யாராச்சும் கொலை பண்றோன்னு வைங்க, கொலையுங்க, செய்யறமுங்கோ, வெட்டுறமுங்கோ, புதைக்கிறமுங்கோ, எரிக்கிறமுங்கோன்னு எங்க கொலை செய்யறதையும் கூட மரியாதையா தான் பேசுவாங்க. இது எங்க ஊர் வழக்கம். நீங்க இதை அப்படியே இந்த வாசகம் எடுத்துட்டு எங்க ஊர்ல காய்கறி மார்க்கெட்டில் நாங்க போய் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டோம்னு வைங்க, எங்க ஊர் அக்கா சொல்லு, கண்ணு கட்டு 10 ரூபா, கட்டு 15 ரூபாய். இங்கே இந்த வாசகத்தை எடுத்துட்டு உங்க ஊரு அதை தாண்டி சென்னையில வந்து எப்படி கீரை அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்ன, நல்லா தான் கீரை அப்படிம்பீங்க. வார்த்தை ஒண்ணுதான் இல்லைங்களா? எங்க ஊர்ல காய்கறி மார்க்கெட்ல போய் எப்படி உருளை அப்படின்னு கேட்டா அந்த அக்கா சொல்லு, உருளைக்கிழங்குக்கு விலை சொல்லு, கிலோ 30 ரூபா, 35 ரூபாய்ங்க. இதே வாசகத்தை எடுத்துட்டு உங்க ஊரையும் சென்னைக்கும் போய் எப்படி உருளைன்னா என்ன சொல்லுவீங்க? இது நம்ம மார்க்கெட்டு, எப்படி வேணாலும் உருளும்பீங்க. வார்த்தை ஒண்ணுதான் இல்லைங்களா? ஆனா போய் சேர இடத்துக்கு அது மாறுது இல்லையா? அப்ப அந்த கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறதுனால உண்மையிலேயே நீங்க நம்ப மாட்டீங்க. வெளிநாடெல்லாம் போனா பேசி முடிச்ச பிறகு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க, கண்ணீர் விடுவாங்க, விட்டுட்டு சொல்லுவாங்க, பாருங்க நம்ம ஊரை தாண்டி பல மைலுக்கு அப்பால வந்து இருக்கிறோம் நினைச்சோம், உங்க பேச்ச கேட்ட உடனே நம்ம ஊருக்கே வந்துட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உண்மையிலேயே அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே நமக்கு கிடையாதுங்க. ஆனா எவ்வளவு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குது, அதை தெரியாம நம்ம அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். என் தம்பி சொன்னதுல எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு. கூட்டு குடும்பமா அன்னைக்கு இருந்தோம், உண்மைதாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். வீடே நம்மளுக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சுங்க. வீட்டுக்கு என்ன வச்ச? முதல்ல படின்னு வச்சு கட்டுனோம், அடுத்தது நடைன்னு வச்சோம். இந்த சொல்லெல்லாம் வழக்கில் இல்லைங்க. அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால கட்டுறதுக்கு படின்னு பேர் வச்சோம், அதுக்கடுத்து நடை அப்படின்னு வச்சோம், அதுக்கடுத்து கூடாரம்னு வச்சோம். இன்னைக்கு இதெல்லாமே கிடையாது, வழக்கல் இல்லை. படி, வாழ்க்கையை படி, நடை, படித்தபடி நட, கூடாரம், எல்லாரும் கூடி உட்கார்ந்தோம். கூட்டு குடும்பமா, அக்கா, தங்கச்சி, நங்கையா, கொழுந்தியா, மாமனாரு, மாமியா, மச்சாண்டாரு. ஏங்க இந்த உறவு சொல்லெல்லாம் நம்மளோட தமிழ்ல தாங்க இருக்குது, தமிழ்ல தான் இருக்குது. வேற மொழிகள்ல இருக்குதா இந்த மாதிரி நங்கையா, கொழுந்தியா, நாத்தனாரு, மச்சாண்டாரு? வேற மொழியில் இருக்குங்களா? வேற மொழியில 2 வார்த்தை தான் இருக்கு, அங்கிள், ஆண்டி. அப்பங்கூட பிறந்தாலும் அங்கிள், அம்மா கூட பிறந்தாலுமே ஆண்டி. இந்த சொல்லுதான் தமிழ்ல தாங்க இவ்வளவு உறவு சொல்லு இருக்கு. ஆனா இதுல வருத்தம் என்ன தெரியுங்களா? இனி 2055க்கு பிறகு இந்த உறவு சொல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். 2 சொல்லுதான் இருக்கு, அங்கிள், ஆன்டி என்ற 2 சொல்லுதான் இருக்குன்னு சொல்லி உலக ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா நம்ம எத்தனைய இழந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த கூடாரத்துல எல்லாரும் கூடி உட்கார்ந்து கேலி கிண்டல் இதெல்லாம் பேசி விட்டு கொடுக்கறதுனா என்ன, பகிர்தல்னா என்ன, புரிதல்னா என்ன, இப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்தோம் இல்ல. இன்னைக்கு இந்த வீடு இப்படி கட்டுறோமா? நட வச்சு கட்டுறோமா? படிக்கட்டு வச்சு கட்டுறோமா? கூடாரம் வச்சு வீடு கட்டுறோமா? இல்லையே, மாறி போச்சே. அட்டாச்சு அவுட் ஹவுஸ், இந்த 2 தான் இன்னைக்கு. கட்டும் போதே அட்டாச்சு பாத்ரூம், அவுட் ஹவுஸ் போட்டு கட்டுறோம். ஏன் அட்டாச்சில் இருக்க வேண்டியவங்களை எல்லாம் கொண்டு போய் அவுட் ஹவுஸில் வச்சிட்றோம்.
அவுட்டரில் இருக்க வேண்டிய கழிவறையும் குளியலறையும் கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ள வச்சோம். இன்னைக்கு ஃபேமிலி டிட்டாச் ஆகி போயிருக்குதுன்னு சொன்னா நான் இன்னுமே ஒன்றை யோசிச்சு பார்க்குறேங்க. அன்னைக்கு படுக்கை அறைன்னு ஒன்று கிடையாதுங்க, தனி பெட்ரூம்னே ஒன்று கிடையாது. எனக்கெல்லாம் கல்யாணமான புதிதில் திரை ஓடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு தடுப்பு, அவ்வளவுதான். இரவுல பேச முடியாது, பகல்ல பார்க்க முடியாத வாழ்க்கை. ஒரு நாள் எங்க வீட்டு கும்பல் எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். என் வீட்டுக்காரர் வந்தாரு, எல்லாரும் எங்கேன்னு கேட்டாரு. எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. ஓடி போய் பார்த்த, பழைய சோறு தான் இருந்துச்சு. பழைய சோறு தான் இருக்குதுங்கன்னு சொன்னேன். உடனே என் வீட்டில் அவர் சொன்னார், அதை எடுத்து போட்டு கொல்லப்புறம் கொண்டு வானார். கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் இளைய தலைமுறைக்கு நம்ம வைக்கல. உடனே பரபரப்பா ஓடி போய் பழைய சோத்தை எடுத்து போட்டு கட்டித்தயிர் 10 எரும மாடு கறக்குது எங்கள் வீட்டில். கட்டித்தயிரை எடுத்து போட்டு பிசைஞ்சு கொல்லப்புறத்தில் போய் உட்கார்ந்துட்டு அவருக்கு பிசைஞ்சு நான் கொடுக்க, அவர் சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவுமே நடக்காத மாதிரி பாத்திரம் பண்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நான் அங்கே நிற்க, அவர் அங்கே நிற்க, வந்த மாமியா நேர சமையலறைக்குள்ளே போய் லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருந்தியான அதுகத்த. அப்புறம்தான் தெரிஞ்சது, நான் பழைய சோறுன்னு எடுத்துட்டு போனேன்ல, அது பருத்தி கொட்டை புண்ணாக்கு. அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. குடுக்க சாப்பிட. ஏங்க யோசிச்சு பாருங்க, என் வயசு ஒத்தவங்கெல்லாம் இருந்தா நீங்க அப்படியே பிளாஷ்பேக்ல போய் பாருங்க, நடந்துச்சுங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு இதுல அன்பு ஒண்ணுதானுங்க இருந்துச்சு. அன்னைக்கு அன்பு ஒண்ணுதான் அந்த வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அன்பை நாம தொலைச்சிருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி, ஒரு பொண்ணு வந்து தைரியமா சொல்றப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் காதலிக்கிறேன். அவர் கேட்குறாரு, அங்கே இருக்கிறவன் எப்படிம்மா உங்கள்கிட்ட வந்து சிக்குனா? இன்டர்நெட்டில் தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ரைட், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் 3 மாதமாக காதலிச்சிட்டு இருக்கிறோம். அப்பா சொன்னார், அப்படியாம்மா, அப்போ ஒன்று பண்ணுமா, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்ஸில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே இருங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இன்றைய வாழ்க்கை மாறி போயிருக்குதே. அப்போ நம்ம எதைய தொலைச்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், வெற்றி அடையிற இன்னைக்கு வெற்றி பெற்ற பெண்மணியாக நான் உலகம் முழுவதும் வளம் வர்றேன்னா அந்த அனுசரிப்பு வாழ்க்கையில் இருந்துச்சுங்களே. இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் நாங்கள் 3 பசங்க எங்கள் வீட்டில். என் வீட்டுக்காரர் தான் கடைக்குட்டி, நான் 3வது மருமகா, படித்த மருமகா. என் வீட்டுக்கு வந்ததையும் என் மாமியா ஒரு சொல்லிச்சு, இந்த வீட்டிலமா சில இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை நான் கொடுத்துருக்குறேன், உனக்கு ஒரு துறை தர்ற, மாவாட்டர் டிபார்ட்மெண்ட். எங்கள் வீட்டில் மாவாட்டுறதுன்னா கிரைண்டரு. எங்கள் மாமியா பொண்ணு பாக்கையிலேயே போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? சாந்தாமணிக்கு சீர் சனத்தியாக நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க, மிக்சி கிரைண்டர் கொடுக்கக்கூடாதுன்னுடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் கல்லில் தான் ஆட்டணும், அம்மியில் தான் அரைக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ கல்லில் இப்போ நாங்கள் 16 மெம்பர்ஸு, ஒரு வெள்ள அரிசி போடணும். ஒரு வெள்ளம்னா தெரியுமா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு? தெரியுமா? ஒரு வெள்ளம்னா 4 வடிங்க, 4 வடி சேர்ந்தது ஒரு வெள்ளம், 2 வடி சேர்ந்தது பக்கா. இன்னைக்கு அந்த வார்த்தைகளையும் நம்ம இழந்துட்டோம். ஒரு வெள்ள அரிசி போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் ஒரு வெள்ள அரிசியை போட்டு ஆட்டுக்கல்லில் ஆட்டிட்டு, நான் பேராசிரியர் வேற, கல்லூரிக்கு போகணும், இப்படி பேசுறதுக்கு வரணும், எப்படி வர்றது? பார்த்த ஒரு நாள் அரிசியை ஊற வச்ச, எடுத்த, ஆட்டாங்கல்ல போட்ட, மாமியால திட்டிகிட்டே ஆட்டினேன். அது அப்படியே எட்டி பார்த்து என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஒரே வார்த்தைங்க, ஒரே வார்த்தை. பெண்கள் இருக்கிறீங்க, குறிச்சு வச்சுக்குங்க, உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். ஒரே வார்த்தையில் சொன்னேன், இங்கே பாருங்க, என்னதான் பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாலும் உங்கள் பையன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இங்கே தாங்க வெற்றி, உங்கள் பையன்னு சொல்லுங்க. என் புருஷன்னா வில்லங்கம்பரு, உங்கள் பையன்
என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவம் இல்லை, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருன்னு சொன்னேன். அந்த அம்மாளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன் தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டுக்கல் ஆட்டிட்டு உட்காந்து இருக்குது. அம்மிக்கல்லுக்கு விடை கொடுக்கணும். தேங்காய் துண்டை எடுத்த அம்மியில வச்ச அந்த அம்மாவை அடிக்கிற மாதிரியே நினைச்சு அடிச்ச. அது இப்ப கேக்குது, என்ன சத்தம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டினி அரைச்சாலும் உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா 2 இட்லி கூட திம்பனே, 2 இட்லி கூட திம்பனேன்னு சொல்றாருன்னு சொன்னேன். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பையன் தள்ளு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அம்மியும் அந்த அம்மா தான் அரைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது. நான் பேக்கை தூக்கி போட்டு மேடைக்கு வர்ற கல்லூரிக்கு போறேன்னா இங்கே எல்லாம் யோசிப்பீங்க, என் மாமியாளுக்கு 96 வயசுங்க, 96 வயசு. 96 வயசு அம்மா கிட்ட வேலை வாங்கிட்டு நீ மேடையில் வந்து பெண் உரிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மாமியாளுக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, ஒரு நோய் நொடி கிடையாதுங்க. மருத்துவ செலவே நில் அப்படின்னு இருக்குதுன்னா இப்போ எனக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. டாக்டர் சொன்னார், சாந்தாமணி வாசல் வரை சுகர் வந்திருக்குது, வாசல் வரை ப்ரெஷர் வந்திருக்குது. ஏன்னா இன்றைய தலைமுறையில் நான் சந்திக்கிறது அப்படி. என் மாமியா எனக்கு கண்டிஷன் போட்டுச்சா, சரி நான் என் வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு நானும் ஒரு கண்டிஷன் போடணும் இல்லை. அவள் வந்ததையும் சொன்னாம்மா, இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியங்கள் இருக்குதம்மா, இந்த வீடு ஜனநாயக வீடு, 4 ஜன்னல் கம்பிகளுக்கிடையே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், இதில் உன் மாமனார் முதலமைச்சர், நான் துணை முதல்வர், உங்கள் மாமனார் தான் பொதுப்பணித்துறையெல்லாம் பார்த்துக்கிறாரு, நான் இந்த நிதி நிர்வாகம் ஜவுளித்துறையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பையன் அதான் வீட்டுக்கார அவன் இந்த வருமானத்துறையெல்லாம் அவன் பார்த்துக்கிறான், என் பொண்ணு அதான் உன் நாத்தனாரு அவன் இந்த விளையாட்டு துறையெல்லாம் அவள் பார்த்துக்கிறாம்மா, இந்த வீட்டில் 2 துறை காலியாக இருக்குது, அதை உனக்கு கொடுக்குற, ஒன்று உணவுத்துறை, இன்னொன்று சுகாதாரத்துறைன்னு சொன்னேன். என் மருமக ஒரே வார்த்தையில் என்னை அடிச்சா பாருங்க, அத்தை எனக்கு எதுக்குங்க அத்தை இத்தாம் பெரிய பொறுப்புகள் எல்லாம், எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாருங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறத்தேன்ட்டா. ஏன் அப்பப்போ பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவா. நான் இங்கே பேச வர்றேன்னா அவள் பேக்கை தூக்கிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிடுவா. எங்க ஒரு தலைமுறைக்குள்ள இவ்வளவு மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனைய நாம் இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு வாசிப்பு அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. படிப்பு நமக்கு, நீங்கள் கேட்கலாம், புத்தகங்கள் வாசிப்பது நமக்கு புரட்சியை தருமாங்களா? அகங்களை திறப்பது புத்தகம், அறிவின் திறவுகோல் புத்தகம். வால்டர் ரூசே போன்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் தான் ரஷ்யாவிலே மிகப்பெரிய புரட்சியை தந்ததுன்னு சொன்னா, புத்தகம் புரட்சி செய்யுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கட்டாயம் புரட்சி செய்யுங்க. புரட்சியை மட்டும் தராது, மரண பயத்தையும் புத்தகங்கள் போக்கும். அது நமக்கு தெரியறதில்லை. நீங்க இப்ப 2 நாளைக்கு முன்னதான் பகத்சிங், அதாவது தேச துரோக வழக்கிலே தூக்கு தண்டனையை அனுபவித்த பகத்சிங்குக்கு 28ஆம் தேதி தான் பிறந்த தினம். அந்த பகத்சிங்குக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குங்கிறாங்க. அவன் சொல்கிறான், அப்படியா சரி சரி போடு போடு, நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், படித்து முடிச்சிட்றேன் போங்கிறான். ஆங்கிலேயம் அப்படியே வியந்து பார்க்கிறா, என்னடா 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு சொல்கிறோம், என்ன சொல்கிறா புத்தகம் படிக்கிறேங்கிறா. ஏங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 1/2 மணி நேரத்தில் நமக்கு சாவுன்னு வச்சுக்கோங்க, உங்களையெல்லாம் சொல்ல, நான் என்னையே எடுத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் சாந்தாமணிக்கு தூக்கு போட்டாலும் போடுவாங்க காவல்துறை. ஏன்னா என் வீட்டுக்காரரு நீ ஊர் ஊராக போய் என்னை பேசிகிட்டு இருக்கிறையல்லன்னு ஆண்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஏற்படுத்தி பெட்டிஷன் போட்டாலும் அந்த மனுஷன் போடுவார். உடனே அது சகோதரர் நல்லா கை தட்டுறாரு, ஆமாம் உனக்கு வேணும், நல்லா வேணும், உன்னை போடணும் அப்படின்னு ஒரு சகோதரர் கை தட்டுறாரு, கொடுத்தாலும் கொடுப்பார். இப்போ எனக்கு 1/2 மணி நேரத்தில் எனக்கு தூக்கு தண்டனை. சாந்தாமணி இப்படி சிரிச்சிட்டு இருப்பனா, இந்த நேரத்தில் மாவட்ட நம்ம பப்பாசி முருகன் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா கடலூரில் 30ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி. நான் என்ன சொல்லுவேன், கலெக்டர் கையால் உங்களுக்கு 5 பவுன் தங்கம்மா, ஒரு நினைவு புத்தகமும் தர்றாங்கம்மா சொல்கிறாருன்னு வைங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா என்ன புத்தகம்னு கேளுங்கம்மா,
நான் ஏன் சார் கேட்கணும், நானே அரை மணி நேரத்தில் போக போகிறவா. கம்முன்னு இருங்கம்மா, உங்களுக்கு கொடுக்குற புத்தகம் தெரியுமா, நீண்ட நாள் வாழ்வது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை உங்களுக்கு தரப்போகிறாங்கம்மா, அதுக்காகவாது நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு அவர் கூப்பிடுறாருன்னு ஒரு கற்பனை பண்ணுங்க. சந்தோஷமாக இருப்போம்மா. மரணத்தை கண்டு பயப்படாதவங்க உண்டா? இப்போ மரணம் நம்ம பக்கம் வருதுன்னா அந்த மரணத்தை கண்டு பயப்படாமல் இருப்போமா? யோசிச்சு பாருங்க. இங்கே புத்தர் ஒரு இறப்பு நடந்த வீட்டுக்கு புத்தர் போறாரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அழுகிறாங்க, நீங்கள் கடவுள், நீங்கள் உயிரை மீட்டு தருவீங்கன்னு சொல்கிறாங்க. இதோ இறந்து கிடக்கிற என் பையனை, அந்த அம்மா சொல்ல என் கணவனை, அந்த வீட்டு பையன் சொல்கிற எங்கள் அப்பாவை உயிர்ப்பித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ புத்தர் சொல்கிறாரு, அப்படியா, சரி நான் உயிர்ப்பித்து கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? உங்களில் யாராச்சும் உங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா இறந்தவனே நான் எழுப்பிடுவேங்கிறாரு. ஒருத்தரும் தரமாட்டேன்ட்டாங்க. பெத்த அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, எப்படிங்க எங்கள் உயிரை தர முடியும், இன்னும் நிறைய கடமைகள் இருக்குதுன்னு. பையன் பின்வாங்குனா, மனைவி மட்டும் துணிச்சலாம் முன்னாடி வந்து நின்று, விடுங்க நாங்கள் அவர் இல்லாமையே வாழ பழகிக்கிறோம், விட்டுருங்கன்றது அந்த அம்மா. ஏங்க, மரணத்தை கண்டு பயப்படாமல் இருப்போமா? நாங்கள் எப்பவுமே ஒரு மேடையில் நகைச்சுவையாக நான் சொல்லுவேன், ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த இறந்தவரை ஊரே கூடி அழுது பாட கட்டி தூக்கிட்டு போச்சு. போகையில் இது மாதிரி ஒரு போஸ்ட் மரம் இருந்துச்சு, அவரோட தலை அதில் போய் நங்குன்னு அடிச்சிச்சு. மனுஷன் முழிச்சிட்டாரு, உயிர் வந்துடுச்சு. அப்புறம் 6 மாதம் இருந்தாருன்னு வைங்க. அந்த 6 மாதம் கழிச்சு இப்போ அதே மாதிரியே இறக்குறாரு. இதே மாதிரி ஊர் கூடுது, அழுகுது. அதே பாட கட்டி தூக்கிட்டு போகையில் அந்த ஊட்டமாக இங்கே வந்து நின்றுடுச்சு. அட சாமிகளா, பார்த்து எடுத்துட்டு போங்கடா சாமிகளா, கரண்ட் கம்பிகளுக்கு தலை இடிச்சிட போது சாமிகளா. இடிச்சு அவர் மறுபடியும் எந்திரிச்சுக்கும். ஏங்க, நீங்கள் இது கற்பனையோ நகைச்சுவையோ யோசிச்சு பாருங்க. மரணத்தை கண்டு நம்ம பயப்படாமல் இருப்போமா? ஆனால் பகத்சிங்குக்குங்க, நீங்கள் தூக்கில் போடுறோன்னு தெரிஞ்சும் கூட நாளுக்கு நாள் எடை கூடுது. நம்ம சோறே திங்காம உட்கார்ந்து இருப்போம். நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக கடவுள் கொடுத்தான். பெற்றோர்களை வெளிப்படைப்படுத்தினா, உறவுகளை அறிமுகப்படுத்தினா, நாம் எப்போ பிறப்போங்கிறதையும் கூட நம்மளுக்கு தெரிய வச்சா, நம்முடைய இறப்பு தெரியுமா? ஆராய்ச்சிக்கு இறப்பு தெரிஞ்சால் இவ்வளோ மகிழ்ச்சியை நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்களா? பொழப்பில்ல அந்த அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குது, அது வாட்டுக்கு பேசிட்டு போ. நானே இன்னைக்கு போக போகிறேன், நானே நாளைக்கு போக போகிறேன், 2 பேர் சேர்ந்தா என்ன பேசிக்குவோம்? சார் எனக்கு வந்து இந்த தேதியிலைங்க, உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியா, பரவாயில்ல நான் 6 மாதம் கழிச்சுதான், இப்படி தான் இங்கே பேசிக்கிட்டு இருப்பா. இதைத்தானே, அதனால தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக கொடுத்த கடவுள் இறப்பை நம்மளுக்கு மறைச்சு வச்சா. ஆனால் இவன் சாவோன்னு தெரிஞ்சும் கூட உடல் எடை கூடுது, நிறைய சாப்பிட்றா. வியந்து போன ஆங்கிலேயன், அடே மரண தண்டனை விதிச்சா அவன் உடல் இழைச்சு போவான்டா, என்னடா நாளுக்கு நாள் உனக்கு எடை கூடுதுனா. அப்ப சொன்னான் பாருங்க பகத்சிங், இந்த தேசத்திற்காக, என்னுடைய தாய் மண்ணிற்காக என்னுடைய உயிரை தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அதனால தான் என்னுடைய உடல் எடை கூடிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மரண பயத்தையும் கூட புத்தகம் வாசிப்பது கொடுக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இந்த வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? நீங்க எல்லாருமே பெரும்பாலும் பெற்றோர்களா இருக்கிறீங்க. நாம எல்லாம் எதை நோக்கி ஓடுறோம்ங்க? எல்லாமே மார்க்கு வாங்கணும். எப்படி? இடைநிலை கல்வியா ஆங்கிலம் படிக்கணும், உயர்நிலை கல்வியா சென்டம் பையன் வாங்கணும், மேல்நிலை கல்வியா கட்டாப்புக்கு தயார் பண்ணணும்னு மார்க் மதிப்பெண்ணுனே கொண்டு போயிட்டு இருக்கிறா. அதுல எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன தெரியுங்களா? எந்த வீட்டிலையாவது மனசாட்சி படி கேட்குற ஒரு பிள்ளை 100க்கு 98 வாங்குச்சுன்னா மகிழ்ச்சி அடைகிறவங்க எத்தனை பேருங்க இந்த மண்ணில்? 100க்கு 98ன்னு சொல்லும் போது 98ன்னு ஒரு மகிழ்ச்சி வரும், அடுத்த செகண்ட் அந்த மகிழ்ச்சி போயிரு. எங்கடா விட்ட 2 மார்க்க, இன்னும் 2 மார்க் வாங்கியிருக்கலாமல்லடா, இன்னும் 2 மார்க்கு அப்படின்னு கேட்ப. இத்தனை காசு கட்டுன்னுல்ல, 2 மார்க் எங்கடா விட்டேன்னு கேட்குறான். அவன் தெருவிலேயே விட்டுட்டு வந்தா மகிழ்ச்சி அடைகிறோமா? ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முதல் செமஸ்டரோட இன்டர்னல் மார்க்கை திருத்தி போன வாரம் தான் கையில் பேப்பரை கொடுத்தேன். பிள்ளைகள் பூரா, பெண் பிள்ளைகள் பூரா 95, 96, 90, 80, 85. அதில் அமுதான ஒரு பிள்ளை 95 மார்க்குங்க. அப்படி அழுகுது உட்காந்துட்டு.
எனக்கு கோபம் வந்துச்சு. அமுதா 95 வாங்கிட்டியல்ல அமுதா, எதுக்கு அழுகிற அமுதான்னு. மேடம் இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் வந்து சென்டம் வாங்கியிருப்பேன், யூனிவர்சிட்டியே ஃபஸ்ட்டு வந்திருப்பேன், போச்சே எங்கே போச்சுன்ட்டு அழுகுது. இப்படி திரும்புகிறங்க பையங்க வரிசையில் முருகேச 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறா. எனக்கு வந்துச்சு வாருங்க கோவம். டே முருகேசா 95 மார்க் வாங்கிட்டு அமுதா தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கிறா, 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிற, வெக்கமா இல்லை என்ன? அட போ டீச்சர், போட்ட உனக்கே வெக்கம் இல்லை, நானே வெக்கப்படணும்ட்டான். சொல்லிட்டு சொன்னான் பாருங்க. மேடம் இப்போ என்ன பிரச்சனை அந்த சிஸ்டருக்கு? என்ன பிரச்சனை? 5 மார்க் குறையுதுன்னு அழுகுதுடா, இந்தாங்க இந்த 5 மார்க் அந்த சிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ட்டா. நீங்க சிரிக்கிறீங்க, இதுல ஒன்ன நான் புரிஞ்சுட்டேன். என்ன தெரியுமா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மார்க் வாங்கினா மகிழ்ச்சியா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, மகிழ்ச்சியா இருந்தா மார்க் வாங்க முடியுங்கிறத அந்த பையன்கிட்ட இருந்து நாம கத்துட்டோம் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்குதா யோசிச்சு பாருங்க. மார்க் வாங்கினாதான் மகிழ்ச்சி. நீங்க இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், நாங்கள்லாம் பேராசிரியர்களா இருந்து பார்க்குறோம், எல்கேஜி தான் முதல் நாள் வகுப்புக்கு போயிட்டு வந்திருப்பா, முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருப்பா. ஓடி வந்து அப்பா சொல்லுவார், தம்பி எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆயிரு தம்பி, நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் குமாஸ்தாவா தான் இருக்கிறேன் தம்பி, போக வர்றவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறேன் தம்பி, நீ கலெக்டர் ஆயிரு தம்பி, எப்படியாவது எல்லாரும் உனக்கு சல்யூட் பண்ணணும். பையன் சரிப்பா. அம்மா வந்துச்சு, அவர் கிடக்குறாரு லூசு, அவர் வச்செல்லாம் கேட்காத, நீ டாக்டர் ஆயிரு தம்பி, டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போடு தம்பி, நான் இந்த கண்குளிர அதை பார்க்குறேன் தம்பி. யார்? அம்மா. அவன் சொன்னான், சரிம்மா டாக்டர் ஆயிடுறம்மா. இவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். தாத்தா வந்தார், தம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுரு, நீ நல்லா படித்து வக்கீல் ஆயிரு. ஏன் தெரியுமா? நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போட்டார், அதனால் நீ பெரிய வக்கீல் ஆகி அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொண்டு வரணும். யாரு? தாத்தா. சரி தாத்தா நான் வக்கீல் ஆயிடுறேன் தாத்தா. அவன் எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருக்கிறான். பாட்டி வந்துச்சு, அவங்கெல்லாம் கிடக்கிறாங்க தம்பி, நீ அதெல்லாம் ஆக வேண்டாம், நீ படித்து என்ஜினியர் ஆயிரு தம்பி, தெருபூரா வீட்டை கட்டு, நான் போய் வாடகை வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரு? பாட்டி. அவன் முதல் நாள் எல்கேஜி முதல் நாள் போயிட்டு வந்திருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் வக்கீல் ஆவானா, டாக்டர் ஆவானா, கலெக்டர் ஆவானா, என்ஜினியர் ஆவானா? பைத்தியம் ஆவான். எதிர்பார்ப்புகள் நமக்கு அதிகமாயிடுச்சுங்க, எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. ஆக இந்த மனநிலையை எல்லாம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது வாழ்வியல் என்னங்கிறத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. தம்பி இன்னைக்கு அழகா வள்ளுவத்தை பற்றி பேசினார். நானும் நிறைய மேடைகளில் வள்ளுவரை பற்றி பேசியிருக்கேன். ஒரு மேடைக்கு என் வீட்டுக்காரர் வந்துட்டார். அமைப்பாளரெல்லாம் பார்த்து பாகா அக்கா மாமாவை கூப்பிட்டு வந்திருக்குன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சரி வீட்டில் வந்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும், 4 செய்தி நல்லதாக சொல்லணும், அவரை திட்டக்கூடாதுன்ட்டு நான் என்ன பண்ணினேன், வள்ளுவனை பேசினேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன் என வள்ளுவன் வழியில் வாழ வேண்டும் இல்லையா? தம்பி சொன்ன மாதிரி பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறேன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுத்தேன். ஏன்னா 7:30 எனக்கு நாக்கில் நிற்கிது. விளக்கம் கொடுத்தேன். எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வள்ளுவனும் வாசுகியும் வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் வாசுகி கிணத்துல தண்ணி சேர்ந்திட்டு இருந்தாங்க. வெளியில போன வள்ளுவர் வந்தாரு, வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா சேந்தர கைத்தும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டுச்சு. என்ன செய்யறேன்னு கேட்டாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிறேன்னு சொல்லுச்சு. குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க. தண்ணியை மோந்து கொடுத்துட்டு போய் பார்த்தா எந்த இடத்திலே கயிற்றையும் குடத்தையும் விட்டு விட்டு வந்தார்களோ அந்த இடத்திலே அப்படியே நின்றது. அதுபோல கற்புடையவர்களாக வாழணும்னு பேசினேன். எங்கால் அதை ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாரு. எனக்கு இது தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் கிணறும் இருக்குது, கயிறும் இருக்குது, குடமும் இருக்குது.
ஒரு நாள் காலேஜ் ஓரக்கு பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கிற இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கிறாரு, எனக்கு தெரியல. ஓ, நம்ம மோட்ரு போடாம விட்டுட்டோமே, வயசான மாமியா இருக்குதே, 10 குடம் தண்ணியை சேர்ந்துவோமேனு போய் தண்ணியை சேர்ந்தற சாந்தி அப்படின்னாரு. அங்க சாந்தினாலே ஏதோ வில்லங்கம் வருதுன்னு அர்த்தம், வில்லங்கம் எழுகுது வருதுன்னு அர்த்தம். சேர்ந்து இருக்கிற கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து, என்ன மாமான்னு, என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேர்ந்திட்டு இருக்கிற மாமான்னு கையை பிடிச்சாரு, வான்னு கூப்பிட்டு வந்தாரு. வந்து பார்த்தா என்ற துரதிஷ்டம் கயிறும் குடமும் போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு, நிக்கீலே, என்ன மாமா நிக்கீலேன்னு, குடமும் கயிறும் நிக்கீலேன்னாரு. எனக்கு அப்புறம்தான் ஞாபகம் வந்துச்சு, தம்பி சொன்ன மாதிரி வள்ளுவர் வழியில வாழறமான்னு இவர் சோதிக்கிறாராமா. உடனே யோசிச்சங்க, இதுதாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். பட்டுன்னு சொன்னேன், மாமா தண்ணி சேர்ந்தரவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாது மாமா, கூப்பிடுறவரும் வள்ளுவரா இருக்கணும் மாமான்னு சொல்லிட்டு கடலூருக்கு கிளம்பி ஓடி வர்றேன்னு சொன்னா, இந்த சமய சிந்தனையை எங்க தரு? புத்தகங்கள் தாங்க தரு. நீங்க ஒன்றும் இல்லை, 6 மாசத்துக்கு முன்னால என் மாப்பிள்ளை ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு, அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. அப்புறம் என்னன்னு யோசிச்ச, என் ப்ராடக்ட் எது? என் பொண்ணு ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை. நான் பார்த்தேன், மாப்பிள்ளை அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியடு தீந்து போச்சு. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காதுன்னு நான் ஒரு மெசேஜை தட்டி விட்டேன். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிந்தனையை பாரதியும் கூட யமதனை பார்த்து பேசினானே, காலா உன்னை நான் சிறு புல்லாக மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா எட்டி மிதிக்கிறேன்னு சொன்னானே, இந்த தைரியம் எங்கிருந்துங்க வந்துச்சு? ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாசித்ததுனால தாங்க இதையெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கையினுடைய வாழ்வியலாக கற்றுக்கொள்ள முடிகிறதுனா, பிள்ளைகளுக்கு அந்த வாசிப்பு, அதாவது வாசிக்க நேரம் இல்லை. இன்னைக்கு 2.5 வருஷத்துலேயே அவங்க பிரச்சனைகள் தொடங்குது. ஒரு காலகட்டமெல்லாம் 5 வயசுக்கு தான் பள்ளிக்கூடம் வந்தால் காதை தொடர்ந்து இப்படி கையை தூக்கி காது எட்டுனாதான் சேர்த்துக்குவோம். இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அம்மா அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், அப்படின்னாலே கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். அது மா அப்படின்னு சொல்லும்போது எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு வந்துடுது. 2.5 வயசுலயே போராட்டம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்படியே சாட் பூட் 3 அன்னைக்கு நாங்கெல்லாம் விளையாண்டோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஏக் தோக் தீன் மனப்பாடம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. அன்னைக்கு இந்த கடற்கரை மணல் வீடு கட்டி விளையாண்டோம். இன்னைக்கு மணல் வீடு கட்டுறக்கெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை, மவுசை பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்குது கம்ப்யூட்டர்ல. கல்லா மண்ணா அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டோம். இன்னைக்கு கல்லா மண்ணாலாம் விளையாடுறதுக்கு அதுகளுக்கு நேரம் இல்லை. ஏன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வேலை செய்யறதுக்கே நேரம் பத்துறது இல்லை. பாரதி சொன்னது மாதிரி மாலை முழுவதும் விளையாட்டுனா விளையாட விடுறோமா? விளையாட போகுதா பிள்ளைகள்? இல்லை. அடுத்த வீட்டு பிள்ளைகளையும் கூட அறியாமல் பிள்ளைகள் வளர்றாங்க. ஏன், வீடு பூட்டிய வீட்டுக்குள் பத்திரமாய் பிள்ளைகள் இருக்கிற ஒரு சூழல்ல அட்லீஸ்ட் கற்ற வார்த்தைகளையாவது பிள்ளைகளோடு இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய அளவில் இல்லைங்க, எளிமையா சொல்றேனே. ஒரு மருத்துவமனையில் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு சின்ன வாசகங்க, பெரிய அளவில் ஆனால் பெரிய செய்தியை சொல்லுச்சு. ஒரு சின்ன வாசகம் எழுதி வச்சிருந்தாங்க, நீ ராமனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சீதை, நீ ராவணனாக இருந்தால் உனக்காக காத்திருக்கும் சிதை. எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை, இன்னைக்கு வள்ளுவருடைய ஒழுக்கத்தை தம்பி சொன்ன மாதிரி வாழ்வியலுடைய ஒழுக்கம், இது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. ஒரு சின்ன செய்தியையும் கூட பிள்ளைகளுக்கு நம்ம படிக்க நேரம் இல்லைன்னா நம்ம மாதிரி இந்த மாதிரி கேட்டதை நாம வாசிச்சதை பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஒரு சின்ன சின்ன செய்திகளை சொல்லும் போதும் கூட அவங்க பல நூல்களை படித்ததற்கு சமமாகும். அட்லீஸ்ட் அதையாவது சொல்லி கொடுங்க. புத்தகங்கள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கு தெரியுங்களா? இங்க சங்க இலக்கியத்தில் கலித்தொகைன்னு ஒரு நூல், அந்த நூலில் ஒரு தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், பொருள் தேடுறக்கோ அல்லது தூதுவாகவோ அவன் பிரிஞ்சு போயிட்டான். இப்போ தலைவி வாடி நிற்கிறா. அந்த வாடி நிற்கிற தலைவிக்கு எதை உதாரணமாக அந்த கலித்தொகையில் எழுதுறாங்க தெரியுமா? கரி பொய்த்தான் கீழ் நின்றான் கவின் போலன்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க.
கரி பொய்த்தான் அப்படின்னா பொய் சாட்சி சொன்னவன் நிழலுக்காக நின்ற மரம் எப்படி வாடியதோ அதுபோல தலைவி வாடினான்னு ஒரு செய்திங்க. நீங்க பெரிய அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு பொய் சாட்சி சொன்னவன் மரத்துக்கு கீழே வந்து நின்னுட்டானா அந்த மரம் வாடிச்சா. நம்ம என்ன சொல்றோம்? ஏதாச்சுன்னா ஏன் மரமாட்ட நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நாம் நின்றுட்டு இருந்தோம்னா கால் மரத்து போகுது. ஏதாச்சும் உதாரணம் காட்டணும்னா அது உயிரற்ற பொருள் நினைச்சு நம்ம மரத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். மரத்தை சொல்றதோட நம்ம மரப்பாச்சி பொம்மைக்கும் கூட மான உணர்வு இருக்குன்னு மாறாப்பு போட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு மரத்துக்கு மான உணர்வு இருக்குதுன்னு கலித்தொகை சொல்லுதுங்க. என்ன தெரியுமா? அவன் வந்து நிற்கிறானா, பொய் சாட்சி சொன்னவனுக்கு நான் நிழலை தந்தேனா அப்படின்னு அந்த மரம் வாடுதா. அது மாதிரி தலைவி வாடி நிற்கிறாள் அப்படின்னு எத்தாம் பெரிய செய்தி இங்க அந்த கலித்தொகையில. இது மாதிரி எத்தனை செய்திகள் நம்ம புத்தகங்கள்ல கத்துக்க முடியும் தெரியுமா? நாம நினைச்சிருக்கிறோம் நாம செய்யற தவறுகளுக்கு சாட்சியே இல்லைன்னு. அதுக்கும் கூட ஜானகிராமனுடைய கதையில ஒரு கதை, நிறைய கதை அவர் இதுல சொல்லலாம். ஒரு கதைங்க, கண்டாமணி அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை எப்படின்னா, ஒரு உணவு விடுதி நடத்துகிற ஒரு தம்பதி தினந்தோறும் வந்து நிறைய பேர் அங்கே சாப்பிட்டு போவாங்க. அதில் ஐராவதம் அப்படின்னு ஒரு பெரியவர், வயசானவர், அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவியல் ஆசிரியருக்கு உதவியாளராக இருக்கிறாரு. அவர் அப்பா மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து அங்கே சாப்பிட்டு போவார். பார்க்கறக்கே அவருடைய தோற்றம் வயதான தோற்றம், தள்ளாடி ஏறி வருவார். இவருக்கு ஐராவதத்தை தெரியும். அன்னைக்கு ஐராவதம் வர்றாரு, சாப்பாடு வேணுங்கிறாரு. இவர் போய் இலைய போடுறாரு, சாப்பாடெல்லாம் போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த குழம்ப கலக்கலாம் அப்படின்ட்டு கலக்கும்போது அதுக்குள்ளே என்னமோ தொப்புன்னு விழுந்துருச்சு. விழுந்துருக்குது. இவருக்கு முதல்ல விழுந்தது அது என்னன்னு அவர் கண்டுக்கல. இப்போ அதை அப்படியே கலக்கி எடுக்கும்போது அந்த குழம்புல ஒரு பாம்பு விழுந்துருக்குது, விஷப்பாம்பு. ஐயோ, அவர் பதறாரு. ஐயோ, இந்த குழம்ப தானே அந்த ஐராவதத்துக்கு ஊற்றிட்டோம், என்ன ஆகுமோ, வேண்டாம் தடுக்கலாம் அப்படின்னு அவர் வெளியில் வர்றதுக்குள்ள அவர் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ இவருக்கு மனம் பதறுது. மனைவி கிட்ட சொல்ற அத்தனை குழம்பு எடுத்து எல்லாம் கீழே ஊற்றி அன்னைக்கு உணவு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மனசு கிடந்து அடிக்குது, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன்னா அவர் இறந்தா பெரிய சிக்கலாகும், இங்கே தான் வந்து கைது பண்ணுவாங்க, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதில் சிவசிவா அப்படிங்கிற அந்த வாசகம் தெரியுது. உடனே என்ன பண்ணுறா, இந்த சிக்கல் இருந்து ஆண்டவா ஈஸ்வரா என்னை காப்பாத்தினா நான் உனக்கு காண்டாமணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டுறா. நீங்கள் என்ன அதாவது அடுத்த நாள் வரைக்கும் தூக்கமே இல்லை கணவன் மனைவிக்கு. காலையில் இந்த ஐராவதம் இறந்துட்டார். இறந்தாச்சு. ஒன்று ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, வயசானவர், அதனால் அவர் இறந்துருப்பார் அப்படின்னு ஊர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா கடவுளே எப்படியாவது என்ன அங்கிருந்து நீ காப்பாற்றி விட்ட, உனக்கு நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு ஒரு 600 ரூபா செலவில் காண்டாமணியை வாங்கிட்டு வந்து அந்த உணவு விடுதிக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இன்னும் கோயிலுக்கு கொடுக்கல. வரப்போகிறவங்களாம் கேட்பாங்க, ஆஹா ரொம்ப அழகாக இருக்குதே, இவ்வளவு இதுன்னு 600 ரூபாயில் இவ்வளோ சிறப்பா, உங்களுக்கு எப்படிங்க இப்படியெல்லாம் ஒரு ஐடியா வந்துச்சு, என்ன அன்னதானம் போடலாம்பாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு ஏதாச்சும் பூஜை இதுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படிங்க இப்படி ஒரு யோசனை வந்தது, காண்டாமணி வாங்கி வைக்கலான்னு எப்படிங்க யோசனை வந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க. இவர் சில நேரங்களில் வாய் தவறி என்னன்றுவார், இல்லைங்க உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க, எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை பாருங்க, இல்லாததும் பொல்லாததும் பேசுகிறதே மனுஷனோட இயல்பாக போச்சு, ஒன்றும் இல்லை நேற்று ஐராவதம் இறந்தார் இல்லைங்களா, இங்கே வந்து தாங்க சாப்பிட்டு போனார், ஊர் நல்ல வேலை, ஊர் என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு எந்த போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணி பார்க்கல, ஒரு சமயம் பார்த்துருந்தா இவங்க கடையில் வந்து சாப்பிட்டு தான் உயிர் போயிருக்குன்னு ஊர் வந்து புரளி பேசியிருக்குன்னு இவரே வாய் இல்லாமல் சொல்லிடுறாரு. மனைவி பார்த்தாங்க, ஐயோ நீயே ஏதோ வாயிலேயே வில்லங்கம் தேடுவியாட்டிருக்குது, முதல்ல கோயிலில் கொண்டு போய் இந்த மணியை கட்டி விட்டுட்டு வாங்க, அந்த எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாதுன்னுங்கிறாங்க. கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறாங்க. 3 கால பூஜை அந்த கோயிலில் நடக்கு. காலையில் 6 மணிக்கு பூஜை நடக்கும்போது அந்த காண்டாமணியில் டன் ஒரு சத்தம் கேட்கு. உடனே இவருக்கு ஞாபகம் வரும், சாம்பார் பாம்பு ஐராவதம் ஞாபகத்துக்கு வருவார். அந்த எண்ணத்தை அழிக்கிறக்குள்ள மத்தியான பூஜை 12 மணிக்கு திரும்ப டன் அப்படின்னு அடிக்கும். திரும்ப அதே சாம்பார் சாப்பாடு ஐராவதம் நினைவில் வருவார். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் அந்த மணி அடிக்கும் பொழுதெல்லாம்
எதை மறக்கணும், எதற்காக நம்ம அந்த மணியை வாங்கி வச்சு கட்டினமோ அது நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்குது. இப்போ ஜானகிராமன் இப்படி முடிக்கிறாரு, குற்றங்களிலிருந்து நாம் தப்பி விடுகிறோம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் நம்மால் தப்ப முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். நீங்க சின்ன சின்ன கதைகள் தான், ஆனால் அதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. நான் இப்படி ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் கேரளாவிலிங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். நாம் நினச்சிருக்கிறோம் எல்லாமே நிலை நினச்சிருக்கிறோம். அதனால தான் எங்கள் ஊரில் ஒரு பெரும்புள்ளி பேசிக்கிட்டே இருந்தார். சே, நான் என்ன நிலம் வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா? அந்த ஊரில் 25 ஏக்கரா நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், இந்த ஊரில் 30 ஏக்கரா வாங்கியிருக்கிறேன், இந்த ஊரில் அத்தனை ஏக்கரா நிலம் பெருமை பேசிக்கிட்டே இருந்தார். நிலம் ஒரு நாள் அவரை பார்த்து பேசிச்சு, என்ன நீ வாங்கி போட்டிருக்கிறையா? என்ன நீயா வாங்கி போட்டிருக்கிற? உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் ஒப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், நாளைக்கு உன்னையும் நான் தான் வாங்கி போடுவேன், என்னமோ நீ வாங்கி போட்ட மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறையேன்னு சொல்லி அந்த நிலம் பேசிச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இங்கே முடியுது? தொடங்குறதுல முடியுது வாழ்க்கை. புழுவை நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்க. மண்ணை கீறிட்டு ஒரு புழு வருது, அந்த புழு கொஞ்ச நாள் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழுது. ஒரு நாள் அதை ஒரு பூச்சி சாப்பிடுது, புழுவோட ஆயுசு முடிஞ்சிடுது. இப்போ பூச்சி கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது, அதை ஒரு நாள் தவளை அந்த பூச்சியை பிடிக்குது, பூச்சியோட ஆயுள் முடிஞ்சுது, தவளை மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் தவளை கொர்றன்னு சத்தம் போடுது, பாம்பு தவளையை பிடிச்சிடுச்சு, தவளையோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, பாம்பு கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் எதாச்சியும் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போயிடுச்சு பாம்பு, ஐயோ பாம்பு நம்மளை கொத்திருன்னு அந்த வீட்டுக்காரதைய அடித்து பாம்போட வாழ்க்கையும் போயிடுச்சு. அடித்த மனுஷன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருந்தா, கொஞ்ச நாள் கழித்து அந்த மனுஷன் செத்துட்டா. செத்த மனுஷனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. இதுதாங்க புழுவில் தொடங்கி புழுவிலேயே நம்முடைய வாழ்க்கை முடியுது. அதுக்குள்ளதான் நம்ம இத்தனை ஆர்ப்பாட்டம், நான் அத்தனை வச்சிருக்கிறேன், இத்தனை வச்சிருக்கிறேன், அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு பெரிய பணக்காரரு ஒரு ஊழல் பண்ணிட்டார், 1000 கோடி ஊழல் பண்ணிட்டார். நீதிமன்றத்துக்கு வந்தார். நீதிபதி வந்தவர் கேட்டார், நேரத்திலேயே வந்துட்டீங்களான்னு. ஆமாங்க, முதல் கேஸ் என்னடது, நாங்கள் நேரத்தில் வந்தேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். இல்லைங்க. உடனே உதவியாளரை கூப்பிட்டாங்க, போய் அவருக்கு இட்லி 4 வாங்கி கொடுங்க. நாங்கள் 4 இட்லியை வாங்கிட்டு வந்து அந்த மனுஷனுக்கு தந்தாங்க. 3 இட்லியை சாப்பிட்டாரு, 1 இட்லியை வச்சுட்டாரு. இப்போ நீதிபதி கேட்டார், 1 இட்லி 10 ரூபா, 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம், நீங்கள் 3 இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க, 1 இட்லியை வச்சுட்டீங்க. காலையில் உங்கள் உணவுக்கு 30 ரூபா செலவு, மத்தியானம் ஒரு 80 ரூபா 100 ரூபா செலவு பண்ணுவீங்களா? இரவு ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணுவீங்களா? ஆக ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு 200 ரூபா போகுது. எதுக்கு நீங்கள் 2000 கோடி ஊழல் செஞ்சீங்க? ஒரு சமயம் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் ஊழல் செய்தீர்களான்னு அந்த நீதிபதி கேட்டுட்டு அவரே சொன்னார், தயவு செய்து அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் சொத்து சேர்த்து வைக்காதீங்க, அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. இந்த மாதிரி சேர்த்துன காசுல அடுத்த தலைமுறை ஒரு பொழுதும் தலைக்காதுங்கிறத நினைவு வையுங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுட்டா போதுங்க. ஒரு கேரளாவில் மிகப்பெரிய எழுத்தாளர் இப்படி முடிக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் பஷீர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் ஒரு முறை வடக்கு பகுதிக்கு தேசாந்தரம் போறாரு. எழுத்தாளர்களுக்கு, படைப்பாளிகளுக்கெல்லாம் அது ஒரு ஆற்றல். இதோ இங்கே இத்தனை புத்தகங்களை கண்காட்சியில் போட்டிருக்கிற இந்த படைப்பாளிகள் எல்லாமே ஊரூராக போய் பல மக்களை சந்திக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் தன்னுடைய கதையின் படைப்புகளாகவே வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இவரும் அங்கே போறாரு. போன இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட போறாரு. சாப்பிட போன இடத்துல என்னாச்சு, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலான்னு அவர் ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாரு. பெரும்பாலும் எழுத்தாளர்கள் ஜிப்பா மாதிரி தான் போட்டிருப்பாங்க. காசு எடுக்கலான்னு பைக்குள்ளே வச்சா பர்ஸை காண. ஐயோ, என்னோட பர்ஸை யாரோ திருடிட்டாங்க போல இருக்குது, நான் வச்சிருந்தேன் கொண்டு வந்தேன். உடனே கடைக்காரன் ஜிப்பாவை வெட்டி பிடிச்சி கேட்குற, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க தமிழ்நாட்டிலிருந்து, எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க?
நமக்கு தெரியாது வடக்கன்ஸ் அப்பவே திருடுவாங்கங்கிறது, அந்த ஆளுக்கு மனுஷனுக்கு தெரியல. எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக நான் இல்லைங்க, கொண்டு வந்தனுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்க, இந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அவருக்கு நம்பிக்கை வரல. அங்கே இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு அவரோட சிப்பாவை கழட்டி அவரை வெறும் மேலோட அனுப்பு, போய் எடுத்துட்டு வரட்டுன்னு. ஏங்க, பிரபலமான எழுத்தாளர், மேலாடை இல்லாமல் ரோட்டில் போனால் எவ்வளோ அவமானம். ஐயோ, இப்படி ஒரு அவமானம் நமக்கு வந்துடுச்சேன்னு அவர் கதிகலங்கி நிற்கிறாரு. இப்போ வாசலில் ஒரு சத்தம் கேட்குது. யோ, என்னையா அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு ஒரு இளைஞன் வர்றா. பிரச்சனை என்னங்கிறா, நடந்ததை சொல்கிறாங்க. கேவலம் சாப்பாட்டுக்காக அவர் பரிசை காணனா அதுக்காக நீங்கள் கேவலப்படுத்துவீங்களா? பெருசு, நான் காசு கொடுக்குறேன் பெருசு, நீ கவலைப்படாதேன்னு காசை கொடுத்துட்டு அவரை வெளியில் கூப்பிட்டு வர்றா. அவன் சொல்கிறாரு, இல்லை தம்பி, நான் பரிசு கொண்டு வந்தேன் தம்பி, யாரோ திருடிட்டாங்க தம்பின்னு. அவன் சொல்கிறா, பெருசு, உன்னை நான் நம்புகிறேன் பெருசு, இந்த அவர் என்கிட்ட 4 பரிசு இருக்குது, இதில் எது 1.5 பரிசுன்னு பார்த்து சொல்லு பெருசுன்னா. உடனே அவர் பார்த்துட்டு அவன் சொன்னா, ஆனால் ஒன்று, நான் உங்ககிட்ட பாடம் கற்றுட்டேன். உன் பரிசை திருடுனதுனாக நீ ஒரு பெரிய எழுத்தாளன்னு சொன்ன, எப்படிப்பட்ட அவமானத்தை நீ அடைஞ்சிருக்கிற. இனிமேல் இந்த பரிசெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு, இனிமேல் நான் திருடுறதையே விட்டுட்டு நான் நல்ல ஒழுக்கமானவனாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவேன்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான்னா, ஒரு படைப்பாளியை பார்க்கும் பொழுதே மனமாற்றம் வருகிறது என்றால், அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட உயரத்தை அடையும் என்பதை இந்த நேரத்திலே சிந்தித்து, அப்படிப்பட்ட வாழ்வியலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இப்படி புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது மோகன் சொன்ன மாதிரி பெரிய அளவில் இல்லைனாலும் சிறிய அளவில் ஒரு புத்தகத்தை வாங்கி அதை நீங்களும் படித்து உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. முடிஞ்சால் நாளைக்கு 4 பேர் சந்திக்கும் பொழுது உனக்கு என்ன சுகர் அளவு, எனக்கு என்ன சுகர் அளவுன்னு பேசுகிறத விட்டுட்டு, இந்த புத்தகத்தை படித்தப்பா, இதில் இப்படி ஒரு கருத்து இருந்துச்சப்பான்னு ஒரு கருத்து பரிமாற்றம் செய்தாலே படைப்பாளிகள் வெற்றி அடைவார்கள். ஆக இந்த புத்தக திருவிழா மீண்டும் மீண்டும் பல ஆண்டுகள் வெற்றி விழாவை காண வேண்டும் என்று சொல்லி வியந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.